மாதக்கிலும் கவிவானுக்கு சாதவனுக்கும் குருநாதற்கு நீதராசார முன்மை நேர்ந்தவாசம் பொய்க்கு போய் கோல் கோல் அவனா கிரட்டி அதுபடியோ செய்ய ஆண்மை என்று சொல்லி இருக்கின்றாங்க. மந்திரமும் தேவம் அருந்தும் குரு அருளும் தந்திரமும் ஞானம் தருமுறையில் மேதிரி உண்டி என்பார் கொண்டுகளே என்பார் கிழமை வணங்கியதற்கு வாழ்த்து என்றானே. பக்குவம் தவறாத பதமான வாழ்த்து ஒப்புதல் நீ வாழ்கவே அம்மா ஒப்புதல் நீ வாழ்கவே
ஆடுபடி வேட்கபடி ஆலோலம் ஆலோலம் என்ற ஆயிரோட்டி குறைஞ்சு கொட்டவனின் குலக்கொடியே நீ வாழ்க குலம் வாழ்க கொட்டும் வாழ்க மழை உண்மை பற்றி உன்னிடத்திலே ஒரு சில விவரங்கள் கேட்கலாம் என்று நினைக்கின்றேன். கேட்கலாமா? உன்னை கொன்று என்னை கிழித்து உன்னை உயிர் எழுப்பி நான் செத்தால்தான் நான் சந்ததி நன்றாக இருக்க முடியும். அடித்த கை வழியாகிறது, செதுக்கும் கை சிலையாகிறது. இழைத்த வரம் நிலையாகிறது, கிறுக்கிய சுவர் சித்திரமாகிறது. மீட்டிய வரிசையாகிறது, பாடும் குரல் கவியாகிறது. அணைக்கும் கை துறையாகிறது, பிரிக்கும் சொந்த வினையாகிறது. என்ன கொண்டு வந்தோம் எடுத்து சொல்ல, யார் ஓடி வந்தார் இங்கு என்ன வெல்ல? முன்னோர்கள் எல்லாம் இதை எடுத்து சொல்ல நானும் கேட்க வந்தேன் வெல்ல. அன்னை மடியில் பிறந்தேன், தந்தை மடியில் வளர்ந்தேன், ஆசான் மடியில் பயின்றேன். இன்று இந்த திருச்சபையில் அமர்ந்திருக்கும் அறிவில் சிறந்த பெரியோர்கள், ஆற்றல் மிக்க இளைஞர்கள், என்னை ஈன்றெடுத்த தாய்மார்கள் முன்னால் நின்று கொண்டிருக்கிறேன். தொடுத்து பாருங்கள் உங்கள் கேள்வி கணையை. மன்மதன் சிவன் மீது தொடுத்த அம்பு போல், ராமன் மராமரத்தின் மீது தொடுத்த அம்பு போல், முருகன் மாமரத்தின் மீது தொடுத்த அம்பு போல் தொடுத்து பாருங்கள் உங்கள் கேள்வி கணையை. எனது பதில் மன்மதனின் ஐங்கண்ணை மலர் போல் அலங்கரிக்க காத்துக் கொண்டிருக்கிறது. கேளுங்க சுவாமி. இனிது இனிது ஏகாந்தம் இனிது, அதனினும் இனிது ஆதியை தொழுதல், அதனினும் இனிது அறிவுணர் சேர்தல், அதனினும் இனிது அறிவுள்ளோரை கனவிலும் நனவிலும் காண்பதுதானே. பாத்தீங்களா, எத்தனையோ பெண் புலவர்கள், ஆண் புலவர்கள் நமக்காக தமிழை விட்டு சென்றதை நாம் இன்றும் அதை பயன்படுத்தி நடைமுறைப்படுத்திக் கொண்டு அதை காப்பாற்றி வருகிறோம் என்றால் காரணம் முன்னோர்கள் நமக்கு ஒதுக்கி வை சென்ற தமிழ் மொழி. ஒரு சிலர் பேசினாங்கன்னா எப்படாவது பேச்ச முடிப்பாங்க, நம்ம போகலாம் நினைப்போம். ஒரு சிலர் பேசினாங்கன்னா பேச்ச நிறுத்தாமலே பேசலாம், இன்னும் கொஞ்சம் நேரம் கேட்கலாமே தோணுமா. அந்த அளவிற்கு தங்களுடைய பேச்சு மிகவும் சிறப்பாக இருந்தது என்று நான் கருதுகிறேன். என்ன காரணம் என்று கேளுங்கள். நீங்கள் பேச்சை ஆரம்பிக்கும் பொழுது சற்று நான் இந்த பக்கம் உங்களை கவனிக்காமல் நின்று கொண்டு விட்டேன். அதுக்கப்புறம் தான் நான் வர்றப்போ உங்க பேச்சை தொடர்றதை கேட்கிறேன். ஒவ்வொரு வார்த்தைகளும் ஒவ்வொரு அர்த்தங்கள், ஒவ்வொரு சொல்லுலையும் ஒவ்வொரு அர்த்தங்கள், ஒரு கதைகள் அமைந்திருந்ததை நான் பார்த்தேன். தாங்கள் நேரத்தை எல்லாம் கருத வேண்டாம். ஏன்னா 10 பேரையும் முத்தா போடுறப்ப நேரங்கள் போகத்தான் செய்யும். கொஞ்ச நேரம் அவங்க திறமையை காட்டும் பொழுது நேரம் செல்லத்தான் செய்யும். 10 பேரையும் முத்தா போடுறப்ப இப்படித்தான் இருக்கான். ஒரு சிலர் தெளிவா போறப்ப அந்த இடத்த மற்றவங்க எடுத்து நிறைப்புற மாதிரி நான் சொல்றேன். இன்னைக்கு அப்படி கிடையாது. வந்திருக்கக்கூடிய கலைஞர்கள் அனைவருமே சிறப்பான கலைஞர்கள். அவர்களுடைய நேரங்களை சரியாக பயன்படுத்துகிறார்கள். அதனால நீங்க அண்ணாமலை 4 சங்கத்துல இருந்து ஆளை கொண்டாந்து அதுதான் 2 பேருக்கு ஒரு கார், ஒவ்வொரு 2 பேருக்கும் காருனா இப்ப அடுத்த வருஷம் ஆளுக்கு ஒரு கார், 10 கார் வருஷம் அடிக்க போகுது. சரி சரி, ஒவ்வொரு கார் இங்க மதுரையில இருந்து ஒண்ணு, காரைக்குடியில இருந்து ஒண்ணு, இந்த பக்கம் இருந்து ஒரு கார், 3 கார். அது உண்மைதான். அது நம்ம நாடகம் போடுறது பெரிய விஷயம் இல்ல. அந்த நாடகம் போடுற ரசிகருடைய ஒற்றுமொத்தனுடைய ரசிப்புத்தன்மையும் ஞானமும் ஒருத்தர் அமைஞ்சதுனாலதான் இந்த திறமையெல்லாம் ஒருவர் அமைஞ்சதுனால கொண்டு வர முடிந்தது. இல்லைன்னா கொண்டு வர முடியாது. அதனால அவருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் மீண்டும் நன்றி, அவங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதனால நீங்க இந்த பேச்ச நீங்க மறுபடியும் நீங்க எனக்கு மட்டும் இல்ல மக்களுக்காக நீங்க பேசுறத கொஞ்ச நேரம் நான் கவனிக்கல. பேசுனீங்கன்னா என்னுடைய கரவசம் மட்டுமல்ல, அது மக்களுடைய கரவசம். நீங்க பேசுறத மறுபடியும் ஒரு தடவை பேசுங்க, நான் கொஞ்சம் கவனிக்கிறேன். அடித்த கை படியாகிறது, செதுக்கும் கை சிலையாகிறது. இழைத்த மரம் நிலையாகிறது, கிறுக்கிய சுவர் சித்திரமாகிறது. மீட்டிய இசையாகிறது, பாடும் குரல் கவியாகிறது. அணைக்கும் கை துணையாகிறது, பிரிக்கும் சொந்த வினையாகிறது. என்ன கொண்டு வந்தோம் எடுத்து செல்ல, யார் ஓடி வந்தார் இங்கு என்னை வெல்ல? முன்னோர்கள் எல்லாம் இதை எடுத்து சொல்ல நானும் கேட்க வந்தேன் மெல்ல. அன்னை மடியில் பிறந்தேன், தந்தை மடியில் வளர்ந்தேன், ஆசான் மடியில் பயின்றேன். இன்று இந்த திருச்சபையில் அமர்ந்திருக்கும் அறிவில் சிறந்த பெரியவர்கள், ஆற்றல் மிக்க இளைஞர்கள், என்னை ஈன்றெடுத்த தாய்மார்கள் முன்னால் நின்று கொண்டிருக்கிறேன். தொடுத்து பாருங்கள் உங்கள் கேள்வி கணையை. மன்மதன் சிவன் மீது தொடுத்த அம்பு போல், ராமன் மராமரத்து மீது தொடுத்த அம்பு போல், முருகன் மாமரத்து மீது தொடுத்த அம்பு போல் தொடுத்து பாருங்கள் உங்கள் கேள்வி கணையை. எனது பதில் மன்மதனின் ஐங்கண்ணை மலர் போல் அலங்கரிக்க காத்துக் கொண்டிருக்கள் என்று சொன்னேன். அருமை அருமை, உண்மையாவே அருமைதான். அடித்தகள் படியாகிறது, செதுக்குங்கள் சிலையாகிறது, இழைத்த மரம் நிலையாகிறது, மீட்டியவர்கள் இசையாகிறது, கிறுக்கிய சுவர் சித்திரமாகிறது. பாருங்க, ஒவ்வொரு வார்த்தைகளையும் ஒவ்வொரு அர்த்தங்கள். அதுல இன்னொரு சொல்லுக்குள்ள கதையா அமைஞ்சிருக்கு. மன்மதன் சிவன் மீது தொடுத்த அம்பு போல், அதனாலதான் முருகப்பெருமான் பிறக்கப்படுகிறார், தோற்றுவிக்கப்படுகிறார். ராமன் மராமரத்தின் தொடுக்கப்பட்ட அம்பு போல், அதனாலதான் வாழி இறக்கிறார். முருகன் மாமரத்தின் மீது தொடுக்கப்பட்ட அம்பு, அதனால சோதனுடைய அகந்தை அழிந்தது. இதெல்லாம் எவ்வளவு அர்த்தங்கள், எவ்வளவு விஷயங்கள்.
இதை வச்சு நம்ம ஒரு கதையை நடத்திலாகிற அளவுக்கு உடைய பேச்சு திறமை இருந்தது. வாழ்க. இதுல என்ன அப்படின்னா, இந்த மாதிரி நீங்க பேசக்கூடிய நேரத்தில் பிரம்ம முகூர்த்தத்துல ஒரு சில அவசரமான வார்த்தைகளை தாங்கள் தவிர்த்து விட்டால் உங்களுக்கு மட்டுமல்ல, உங்களுடைய குடும்பத்திற்கு மட்டுமல்ல, உங்கள் சந்ததிக்கே பெருமையை சேர்க்கும். தயவு செய்து அவசரமான வார்த்தைகளை தவிர்த்து விடுங்கள். நல்ல வார்த்தையை பேசுங்கள். புண்ணியமா போகும் உங்களுக்கு. இந்த நேரத்தில் உன்னை பற்றி நான் கேட்கும் கேள்வி என்னவென்றா, சும்மா அந்த பேசணுன்றதுக்கெல்லாம் பேசிட்டு கூடாது, புரியுதா? இப்ப என்ன அவசரமா பேசணும் பெருசா நம்ம சொல்லிட்டு இருக்கீங்க. நீங்க எவ்வளவு அழகா பேசி அதை போய் அவசரமா பேசுறீங்க. இதுதான் உங்களுக்கு எனக்குள்ள வித்தியாசம். எவ்வளவு அழகா உங்களை வாங்க போங்க அழகா சொன்னேன். யாருங்க சும்மா இந்த பேசணுங்கிறதுக்காக பேசக்கூடாது, சரியா? எவ்வளவு பெரிய பாத்தீங்களா? ஒருத்தரை கூப்பிட்டா, வாங்கினே நல்லா இருக்கீங்களா, சாப்பிட்டீங்களானே, வீட்டுல நல்லா இருக்காங்களா? வாங்க, என்ன அப்படி வந்தீங்களா? வாங்க வந்து சாப்பாடு இருக்க, போய் சாப்பிட்டு போங்க. இது எங்க இருக்கு? வாங்க என்பது மரியாதை, வாங்க என்பது அவமரியாதை. இது வாங்க ஒரு வார்த்தை தான். உங்களை எவ்வளவு அழகா புகழ்ந்திருக்கேன். சும்மா பேசுறதுங்க பேசக்கூடாது, சரியா? அப்படின்னு பேசினா என்ன அர்த்தம்? அதுதாங்க அவசரமான வார்த்தைகளை தவிர்த்து புரிஞ்சுக்கணும். இதை ஏதோ தப்பா பேசிருக்க போல இருக்கு. தப்பா நீங்க பேசிருக்கீங்க. அதனால ஒரு சில வார்த்தை நீங்க ஆரம்பத்தில் அடித்தகப்படியாவது செதுக்கும் உங்கள் சிலையாக பேசுறீங்க இல்ல. அப்ப முதல்ல எப்படி பேசுறீங்க, எப்படி பேசுறீங்க அதை மட்டும் சொல்லுங்க, நான் ஏத்துக்கிறேன். உன்னை கொன்று என்னை கிழித்து உன்னை உயிர் எழுப்பி நான் செத்தாதான் நாம் சந்ததியை நன்றாக இருக்க முடியும்னு சொன்னேன். கேட்டுக்க, உன்னை கொன்று என்னை கிழித்து, உன்னை கொள்றது என்னை கிழிக்கிறது நான் ஜாகிறது நல்ல வார்த்தை நீ சொல்லிட்டு போ. இதுக்கு நான் நிக்கவே இல்லை அந்த மேடையில, நான் கிளம்புறேன். உன்னைய கொள்றது என்னையை சாகிறது நான் ஜாகிறது இதெல்லாம் நல்ல வார்த்தையா? கேட்டுக்க, கேட்டுக்கம்மா. அறிவில் சிறந்த பெரியவர் நீங்களே, அறிவில் சிறந்தவர்கள் எல்லாம் அமர்ந்திருக்கிறார்கள். உன்னைய கொள்றது நான் ஜாகிறது நல்ல வார்த்தை மட்டும் நீ சொல்லிட்டு போயிரு. நீ என்ன சொல்லலாம்னு நான் கேட்கிறேன். என்ன பேசுற? வாய்க்கு வந்தெல்லாம் பேச்சா? என்ன சொன்ன நீ? அப்படின்னா உன்னை கொன்று இப்பதான் சொல்லி வாய் மொழி மறுபடியும் உன்னைய கொண்டுங்கிறாங்க. என்ன நீ கொண்டு என்ன கொண்டு நீ மண்டே பொழந்தே விடுவேன். என்ன ஒன்னே கொல்ல உன்னை கொண்டு தெரியுமா? உங்க அண்ணன் நிலைமைய சொக்கலிங்க என்ன ஆனது தெரியுமா உனக்கு? அவர் ஜாதகத்தை கிழிச்சு அடிச்சிருக்கேன். உடஞ்சு வச்சு அடுத்து என்ன சொன்ன? என்னை கிழித்து வாய கிழிச்சுக்க, ஓ வாய கிழிச்சுக்க. இப்படி எல்லாம் பேசுற வாயத்துக்கு என்னை கிழித்து, என்ன என்னை கிழித்து. அப்புறம் என்ன சொன்ன? உன்னை உயிர் எழுப்பி. எனக்கே சாவில்ல, உயிர் எழுப்புங்க. எங்களுக்கு இறப்பு உண்டா சாவு உண்டா? உன்னை உயிர் எழுப்பி. அடுத்து என்ன சொன்ன? நான் செத்தால்தான். செத்து தொலை. நீங்க எல்லாம் உயிரோடு இருக்க கூடாது. என்னைய கொல்லணும்னு நினைக்கிற யாருமே உயிரோடு இருக்க கூடாது. கொல்றியானே, செத்து தொலை நீ. அடுத்து என்ன வேணும் உனக்கு? நாம் சந்ததியே என்ற குடும்பமே நல்லா இருக்கு. போ. இனிமேல் ஒரு வார்த்தை உன்னை கொள்றது என்ன கிடைக்கிற வார்த்தையை தவிர்த்து விடு இந்த மேடையோடு, சரியா? நீங்க எப்படி சரி டீ சாப்பிடுறது நான் நினைச்சேன். நீ உண்மையாவே சாப்பிடுறது சாப்பிடுங்க. நான் எவ்வளவு அழகா வந்து பேசியிருக்கேன். அழகான தமிழ்ல சொல் சுத்தமா இலக்கண இலக்கியம் சார்ந்து, அது மட்டும் இல்லாம விவசாயம் சார்ந்து எவ்வளவு அழகா பேசிருக்கேன். அத போய் நீங்க அவசரமா பேசுறீங்க. நான் கேட்கறேன் தெரியாம. எவ்வளவு அழகா விவசாயம் சார்ந்து பேசிருக்கேன். உன்னைய கொள்றது என்னைய கிழிக்கிறது இதெல்லாம் அவங்க விவசாயம். என்னம்மா கிறுக்குத்தனமா பேசுற நீ? கிறுக்குத்தனமா பேசுற நீ? உன்னைய கொள்றது விவசாயம். எப்படி விவசாயம் சார்ந்து வரும்? நான் விவசாயம் சார்ந்து பேசிருக்கேன். எப்படி வரும்னு பதில மட்டும் சொல்லு, சரியா? சமாளிக்கிறல்ல, எப்படி நீ சமாளிக்கிறன்னு பாக்குறேன். சொல்லு. உன்னை கொன்று அப்படின்னு கொல்ல முடியாதா? பெரிய மகாராஜா நினைப்பா மனசுக்கு தேவையில்லாம பேசுற வேலை வச்சுன்னா தொலைச்சிரு வச்சு, புரியுதா? ஐயா, நீர் நாரதா யாம் நாரதா? நீங்க தான் நாரதர். தயவு செய்து நாரதர் வேலை பார்க்காம உட்கார்ந்து டீ கொடுத்தாங்களா இல்லையா?
குடிச்சு முடிச்சாச்சா? அதுக்குள்ளயுமா விடிய விடிய குடிக்கிற மாதிரி உனக்கு டீ குடிக்கணுமியா? வாயை விட்டு எடுக்க கூடாது அளவுல. உன்னை கொன்று அப்படின்னா என்ன அர்த்தம்? கொன்ற அர்த்தமா? உன்னை கொன்று அப்படின்னா விவசாயம் பண்ணணும்னா முதல்ல என்ன பண்ணணும்? தொழி அடிக்கணும். சரி, தொழி அடிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும்? விதைப்பாவணும். விதைப்பானதுக்கு அப்புறம் அது என்ன ஆகும்? அது நாற்றாக விளைத்து வரும். அந்த நாத்தை போய் நம்ம பிடுங்குவோம். அந்த நாற்றை நம்ம பிடுங்கினாவே அது செத்ததாகத்தான் அர்த்தம். அதனாலதான் உன்னை கொன்று அப்படின்னு. அடுத்து என்னை கிழித்து வாயை கிழிச்சு சொல்லி போய் உங்க வாயை கிழிச்சு வேண்டியதானே? ஏன் வாயை கிழிச்சு சொல்றீங்க? பதில் சொல்லு. தேவையில்லாம பேசக்கூடாது சொல்லிட்டேன். பதில் சொல்லு. கோபம்லாம் பதில். வாயை கிழிச்சு சொல்றாங்க பாவங்க. பதில் சொல்லுமா? கோபம்லாம் பதில் சொல்லு. கேட்டா விளக்கத்தை சொல்லுங்க. வாயை கிழிச்சு சொல்றாங்க. கோவப்படாதீங்கம்மா. என்ன சின்ன பிள்ளையா இருக்கு இப்படி கோவப்படுறீங்க? உங்களுக்கு வர கோவத்தை பார்த்தா நாரதர் அடிச்சு கூட்டத்துக்கு வெளியில ஓட்டுற எவ்வளவு இருக்கு. பேசக்கூடாதுமா. உன்னை எமக்கு பேசுகிறீரா அந்த மாதிரி பேசுகிறீரா? உங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணி இப்படி கோவப்படுறாங்க. அங்க ஒருத்தர் நின்று சண்டை போடுவேன், இங்க ஒருத்தர் அடிச்சு பல்ல ஊத்துருவேன், மண்டையை உடைச்சிருவேன். ஏன்னா உனக்கு ஒரு கோவத்தோட அவன் மண்டையே உடைச்சிட்டு போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு என்ன உருவம் அவன் மண்டையை உடைச்சு கிடப்பேன். வேலையை பார்த்துட்டியா? நீ பேசுமா? அந்த ஆளு என்னை கிழித்து வாயை கிழிக்கிறது அர்த்தம் கிடையாது. மண்ணை கிழித்து மண்ணை மறுபடியும் உழுவணும்னு அர்த்தம். அதான் மண்ணை கிழித்து. உங்களை உயிரிழப்பு அப்படியே உங்களுக்கு ஒரு எத்தனை இருக்கா? உங்களுக்கு உங்களை கொள்றதே கோபம்லாம் மறுபடியும் பேசுன்னு சொல்றேன். நீ பேச பதில மட்டும் சொல்லுமா? என்னப்பா? கோவப்பட்டோம்னா அறிவை இழந்துருவோம். சரியா? பொருளை போட்டா எடுத்துடலாம், வார்த்தையை விட்டுட்டோம்னா எடுக்க முடியாது. ஒரு சொல்ல போட்டா எடுத்துடலாமா? சரியா? கவனம் மேடையில பேசல கவனம். இந்த வயசுல இந்த கோவம் இருக்க கூடாது. இப்படி எல்லாம் கோவப்படவே கூடாதுமா. கேட்டா பதில சொல்லுங்க. நீங்க வளர்ந்து வர்ற பிள்ளை, சின்ன பிள்ளை, இவ்வளவு கோவப்படுறீங்க. உங்களுக்கு வர கோவத்தை பார்த்தா நாரதரை காலை பிடிச்சி தரையில அடிப்பே எவ்வளவு இருக்கேன். கோவப்படக்கூடாது. கேக்குறேன். தெரியாதனமா ஓமக்க நான் தெரியாத விஷயத்த கூட தெரியப்படுத்தி வச்சுட்டேன். திருமண வாங்கல காலை வாரி விட்டேன். என்ன ஏற்கனவே புளிய மரத்துல முட்டி, மண்டியில முட்டி, தையல போட்டு இதெல்லாம் புள்ள பூச்சிய மடியில கட்டிட்டு வந்திருக்கான்னு நினைச்சு நான் தான் கட்டிட்டாலே இன்னைக்கு நம்ம அமைப்பாள இடுப்புல கட்டிட்டு வச்சிருக்காரு. காரு வச்சு போய் கூட்டிட்டு அதுவும் புள்ள பூச்சி. உங்களை மறுபடியும் உயிரிழப்புறதால அர்த்தம் கிடையாது. உங்களுக்கு அப்படி ஒரு என்ன இருக்கா? உங்களை கொல்றதே எல்லாரும் பிளான் பண்ணி தான் கொள்ளுவோம் தெரியுமா? நல்ல வேலையா கொல்ல மட்டும் தான் பண்ணல. பிளான் பண்றீங்க, கொல்ல போறீங்களா? பிளான் பண்ணி என்ன கேக்குறேன்? அப்படியே உங்களை கொண்டாலும் கை தனியா, காலு தனியா, மூக்கு தனியா, வாய் தனியா, முண்டை தனியா, கண்ணு தனியா வெட்டி கொண்டு போய் கடல்ல போட்டு வருவேன். ஏமா கடல்ல போடுற? சீக்கிரமா வைக்க போயிரும்ல. நல்ல வேலையா போச்சு. சரி, உன்னை உயிரிழப்பு அப்படின்னா உங்களை உயிரிழப்புறது அர்த்தம் கிடையாது. பிடுங்கி வச்சிருக்க நாட்டை அப்படியே போட்டோம்னா அது செத்து தான் போவோம். மறுபடியும் வேற வயல்ல போய் தொழி அடிச்சு கொண்டு போய் அதை நடணும். அந்த நடவு நட்டதுக்கு அப்புறம் நெற்கதிர்களாக முளைத்து வரும். அந்த நெற்கதிர்களை முளைச்சு அது வந்ததுக்கு அப்புறம் நம்ம அரிசியா வச்சு சமைச்சு சாப்பிடுவோம். அதான் உன்னை உயிரிழப்பி. சாக சொல்றீங்க, போய் நீங்க செத்து தொலை வேண்டியதானே? என்ன எனக்கு சாக சொல்றீங்க? அப்படியே நான் செத்தாலும் சும்மாலாம் போக மாட்டேன். மொத்த உயிரை உங்க உயிரை தான் பிடிச்சு கொண்டு போவேன். புரியுதா? அப்படி தள்ளி நிக்கிறேன். நான் செத்தாலும் நான் சாகிறது அர்த்தம் கிடையாது. நான் என்ற அகந்தை செத்தால்தான் நான் மட்டும் இல்ல என் சந்ததியை நன்றாக இருக்க முடியும் சொன்னேன். அத போய் உன்னைய கொள்றது, என்னைய கிழிக்கிறது, நான் சாகுறது, நீ வேறது அவசரமா பேசுறீங்க. அருமையான ஒரு பதில். அண்ணே அழகா இந்த மாதிரி சொல்லிக்கலாமே. அதாவது தொழி அடிக்கணும், விதை பாவனை, நாற்று வர நாத்தப்படுங்க, இன்னொரு தொழி அடிச்சு நாத்த நடவு நடணும். அது நெற்கதிரா வர அகந்தை அழிந்தால் சந்ததியும் நல்லா இருக்க. சுருக்கமா சொல்லலாம். சாமி சொல்ற மாதிரி சொல்லிருக்கலாம்லமா. சாமி என்ன சொல்றாங்கன்னா, வாழைப்பழம் கேட்டா அப்படியே எடுத்து கொடுக்க கூடாது, உரிச்சு ஊட்டி விடணும். உரிச்சு ஊட்டி விடுவா வாயில. உங்ககிட்ட விளக்கம் கேட்கறதுக்கு வந்து பாத்து. ஏமா என்ன நீ ஏமாங்கிற என்ன அல்லிநாயகம் பதில் பேச வேண்டிய அவசியம் இல்லை. 3 விஷயம் என்ன ஏமா கேட்கலாம் அப்படிங்கிற மாதிரி. விவசாயம் அவர்கள் செய்யட்டும், தாங்க எங்க விவசாயம் பண்ணுவீங்க? எங்க நிலத்துல. உங்க நிலம் என்ன நிலம்? குறிஞ்சி நிலம் சாமி.
மலை சார்ந்தனும் குறிஞ்சி நிலம் முல்லை நிலத்திற்கு காடும் காடு சார்ந்த பகுதி மருத நிலத்திற்கு வயல் வயல் சார்ந்த பகுதி நீதி நிலத்திற்கு கடலும் கடல் சார்ந்த பகுதி பாலை நிலம் மணலும் மணல் சார்ந்த பகுதி புணர்தல் நிமித்தமும் குறிஞ்சி நிலம் முல்லை நிலம் இருத்தல் நிமித்தமும் மருத நிலம் இரங்கல் நிமித்தமும் நெய்தல் நிலம் ஊடல் நிமித்தமும் பாலை நிலம் பிரிதல் நிமித்தமும் அம்மா வண்டிநாயகம் சொல்லுங்க சாமி. பாண்டிய நாடு முத்துடைத்து சோழ நாடு போர் உடைத்து சேர நாடு வேலம் உடைத்து தொண்டை நாடு சான்றோர்கள் உடைத்து பாண்டிய நாடு சொன்னானே. ஆமா. பாண்டிய நாட்டுடைய மொத்த பரப்பளவு எவ்வளவு தெரியுமா? வெள்ளாறு அதுவடக்கம் மேற்கு பெருவழியம் தொள்ளார் புனல்களை தெற்காக 56 காதல் தூரம் உடையது பாண்டிய நாட்டுடைய எல்கை. போதுமா? பாண்டிய நாட்டுடைய எல்கை 56 காதல் தூரம். ஆமா. அவங்க நாட்டை பத்தியும் தெரியாம இருக்க. சரி, சேர நாடு இருக்கே, சேர நாட்டுடைய எல்கை எவ்வளவு தூரம் சொல்லு? வடக்கு திசை பண்ணை வான்கீழ் தென்காசி குடக்கு திசை கோட்டக்கரையா வடதிசை ஏநாட்டு பண்ணை கடற்கரையின் ஓரமாக தெற்காகும் 80 காதல் தூரம் சேர நாட்டுடைய எல்கைன்னு சொல்லிருக்காங்க. போதுமா? என்ன போதுமான்னு சொல்லிட்டு இந்த உதட அப்படிங்கிறிய எது தப்பா பேசுனியா? ஆமா தெரியும். அருமையா காட்டமா வளர்ந்து வர்றப்ப. சோழ நாடு இருக்கே, சோழ நாட்டுடைய பரப்பளவை சொல்லுங்க. கிழக்கு கடற்கரை தெற்கு கரை புறமில்லாத குடதிசை கோழிகளம் 24 காதல் தூரம் உடையது சோழ நாட்டுடைய எல்கைன்னு சொல்லிருக்காங்க. போதுமா? பத்தாது. உங்க நாடு என்ன நாடு? தொண்டை நாடு. மேற்கு பிரபலமலை வேங்கட நேர்வடக்கம் ஆர்குழி அணிகளுக்கு பார்க்குழியர் தெற்கு பின்னாகடி திகழ் 20 காதல் தூரம் எழுதண்டை நாடனை நாட்டுகன்னு சொன்னாங்க. பாண்டிய நாடு 56 காத தூரம். ஆமா. சேர நாடு 80 காத தூரம். சோழ நாடு 24 காத தூரம். தொண்டை நாடு 20 காத தூரம். இப்ப நான் என்ன கேட்கிறேன்னா, பாண்டிய நாடு 56 காத தூரம் தானே. ஒரு காத தூரம் என்பது எத்தனை மைல்? 10 மைல். 56 காத தூரம் என்பது 560 மைல் உடையது பாண்டிய நாட்டுடைய எல்கை. அது எல்கை. சேர நாடு இருக்கு. ஆமா. சேர நாடு 80 காத தூரம். ஆமா. ஒரு காத தூரம் எத்தனை மைல்? உங்களுக்கு என்ன ஓயாம பதில் சொல்லிட்டு இருப்பாங்களா? அதான் முன்னாடி சொன்னல, அப்படியே நான் மறுபடியும் கேக்குறீங்க. கடுப்பு வருங்க. என்ன வருது? கடுப்பு வருது. அது வரட்டேன் செய்யும். ஏமா என்ன காலையில சாப்பிட்டியா? சாப்பிட்டேன். மதியானம் சாப்பிட்டியா? ராத்திரி நல்லா வந்து கொட்டிக்கிட்டியா? இட்லி பொங்கல் எல்லாமே வந்து கொட்டிக்கிட்டியா? நல்லா கொட்டிக்கிட்டேன். ஏன் சாப்பிட்ட? பசிச்சிச்சு. ஓயாம பசிச்சா ஓயாம திங்கிறீல்ல. ஓயாம கேள்வி கேட்டா ஓயாம பதில் சொல்லு. கடுப்பு வருது நம்மள. கடுப்பு சம்பள வீங்கையில கடுப்பு வரல, வரிப்பணத்தை வாங்கியில கடுப்பு வரல, உட்காந்து குண்டாஞ்சட்டி சோறு கொட்டிக்கையில கடுப்பு வரல, நல்லா தூங்கையில கடுப்பு வரல. கேள்வி கேட்டா கடுப்பு வருதா? சொல்லும். ஒரு காதல் 10 மைல். 80 காதல் 800 மைல். சோழ நாடு 20. இங்க வேற சகிச்சுக்கிட்டு தான் பதில் சொல்லக்கூடாது. வீட்டுல இருக்க வேண்டியானே. 24 சோழ நாடு. ஒரு காதல் எத்தனை மைல்? உங்களுக்கு என்ன ஓயாம பதில் சொல்லிட்டு இருப்பாங்களா? அதான் முன்னாடி சொன்ன, அப்படியே மறுபடியும் கேக்குறீங்க. அம்மா கடுப்பு வர மாதிரி என்னம்மா வருது? ஐயா உண்மையாவே கடுப்பு வருதுங்கப்பா. வரும்ல. காலையில சாப்பிட்டியாமா? சாப்பிட்டேன் சாமி. மத்தியானம் நல்லா தான் சாப்பிட்டேன். ராத்திரி நல்லா தான் கொட்டிக்கிட்டேன். ஏன் பசிச்சிச்சு அதனால. ஓயாம பசிச்சா ஓயாம திங்கிறீல்ல. 2 இட்லி தின்னு. ஓயாம கேள்வி கேட்டா ஓயாம பதில் சொல்லு. கடுப்பு வருதாம்ல. சம்பளம் வீங்கையில கடுப்பு வரல, பரிப்பணத்தை வாங்கியில கடுப்பு வரல, உட்காந்து குண்டாஞ்சட்டி சோறு கொட்டிக்கிட்டு கடுப்பு வரல. கேள்வி கேட்டா கடுப்பு சொல்லும். ஒரு காதல் 10 மைல். 24 240 மைல். உங்க நாடு என்ன நாடு? தொண்டை நாடு. எத்தனை காத தூரம்? அதான் 20 காத தூரம் சொன்னேன். ஒரு காத தூரமே எத்தனை மைல்? உங்களுக்கு என்ன ஓயாம பதில் சொல்லிருப்பாங்களா? அதான் முன்னாடி கேட்டீங்க, அதுக்கு முன்னாடி கேட்டீங்க, அதுக்கு முன்னாடி கேட்ட பதில் சொல்லல. அப்படியே மறுபடியும் கேக்குறீங்க. காட்டு போற மாதிரி என்ன வருது? கடுப்பு வருதுங்க. வரும்ல. காலையில ஐயோ சாப்பிட்டு வீங்கையில கடுப்பு போடலையா? சொல்லும். ஒரு காதல் தூரம் 10 மைல். 20 காத 200 மைல். அப்படி பதில் சொல்லும். சரியா? சும்மா புத்தகம் எழுதி வச்சாங்க. புலவர்கள் வாழ்ந்தார்கள், சங்கம் வகுத்தார்கள், நாடு இருந்தது. தலைச்சங்கம், இடைச்சங்கம், கடைச்சங்கம், முச்சங்கம். தலைச்சங்கம் இருந்தது தென்மதுரையில் இருந்துச்சு. எத்தனை வருஷம் இருந்துச்சு? 4440 வருஷம். எத்தனை புலவர்கள் இருந்தாங்க? 4449 புலவர்கள் இருந்தாங்க. எத்தனை உறுப்பினர்கள் இருந்தாங்கன்னு சொல்லுங்க. அதுதான் பார்த்து என்னடா உன் வாயில இருந்து இன்னும் ஒண்ணும் வரலன்றது. எத்தனை உறுப்பினர்கள் இருந்தாங்க? ஏமா கேள்வி கேட்டவனுக்கு பதில் தெரியாம கேள்வி வைப்பனா? படிக்காம கேள்வி வைப்பனா?
கேள்வியை படிச்சுட்டேன், பதிலே நான் படிப்பேன். முதல் தெரியுமா உனக்கு? மொத்தம் 589 உறுப்பினர்கள் தலைச்சங்கத்தில் இருந்தார்கள். போதுமா? போதுமா? இடைச்சங்கம் எங்க இருந்தது? கமாடபுரத்தில் இருந்தது. எத்தனை வருஷம் இருந்துச்சு? 3700 வருஷம். எத்தனை புலவர்கள் வாழ்ந்தார்கள்? 3700 புலவர்கள். எத்தனை உறுப்பினர்கள் சொல்லுங்க? உடனே திருப்பி அம்பு ஒண்ணினா நீங்க தூக்கம் வராதா? ஏன் நீங்க இப்படி கேக்குறீங்க? மொத்தம் 59 உறுப்பினர்கள் இருந்தார்கள். போதுமா? கலைச்சங்கம் எந்த இடத்தில் இருந்தது? தற்போது இருக்கக்கூடிய மதுரையிலே. எத்தனை உறுப்பினர்கள்? முதல்ல அங்கே எத்தனை புலவர்கள் இருந்தாங்க? 449 புலவர்கள் இருந்தாங்க. தற்போது இருக்க சங்கத்துல எத்தனை புலவர்கள்? 449 புலவர்கள் இருந்தாங்க. எத்தனை உறுப்பினர்கள் இருந்தாங்கன்னு சொல்லுங்க. மொத்தம் 49 உறுப்பினர்கள் இருந்தார்கள். போதுமா? சரி, தலைச்சங்கத்துல முதல்ல எந்த மன்னர் இருந்து எந்த மன்னர் வரை ஆட்சி புரிந்தார்கள்? நீ ஆட்சி புரிந்த மன்னரை பற்றி சொல்லி பாப்போம். சாமி, காய்ச்சின விழுது முதல் கடுங்கோல் வரை ஆட்சி செஞ்சாங்க. எத்தனை மன்னர்கள் ஆட்சி செஞ்சாங்கன்னு சொல்லுங்க பாப்போம். நீங்க ஏமா உனக்கு நான் ஓயாம சொல்ல கொஞ்ச நேரம் போல சொன்னது உனக்கு காதுல விழியலையா? ஓயாம சொல்லி இருப்பாங்க. கட்டுப்புற மாதிரி பேசினா பாரு. என்னமா சொல்றது உனக்கு? என்னமா வந்து சொல்றது? சாமி, என்னப்பா அப்பா கூப்பிடுறாரு, என்னன்னு கேளுங்க. காலையில சாப்பிட்டீங்களா? அதேதான். இது அது இல்ல. சாப்பிட்டேப்பா. மத்தியானம் சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டேன் சாமி. ராத்திரிக்கு வந்து நல்லா கொட்டிக்கிட்டீங்களா? சாப்பிட்டேன். ஏன் சாப்பிட்டியா? பசிச்சிச்சு சாப்பிட்டேன். எதுக்கு சாப்பிட்டியா? பசிச்சிச்சு. ஓயாம பசிச்சா ஓயாம சாப்பிடுறீங்கல்ல? ஓயாம கேட்டா ஓயாம பதில் சொல்லணும். சம்பள வீங்கையில கடுப்பு வரல, வண்டியில படுத்திருக்கையில கடுப்பு வரல, வரிப்பணத்தை வாங்கையில கடுப்பு வரல, அண்ணன் வீட்டுல உட்காந்து கொட்டிக்கையில கடுப்பு வரல, பேச போடையில கடுப்பு வரல, சம்பளம் வாங்கையில கடுப்பு வரல. காலையில கேட்டா மட்டும் கடுப்பு வருதா உங்களுக்கு? சக்கரை சண்டையா? நீ வள்ளியா? நீ வள்ளியா? ஏப்பா இதுக்குதான் காத்து. நீங்க ரெண்டு மொத்தம் 89 மன்னர்கள் தலைச்சங்கத்தில் ஆட்சி வந்தார்கள். போதுமா? 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 இடைச்சங்கத்தில் எந்த மன்னர் எந்த மன்னர் ஆட்சி வந்தார்கள்? வெங்கடேஸ்வரன் முதல் முடத்திருமாறன் வரை ஆட்சி செஞ்சாங்க. சாமி, எத்தனை மன்னர்கள் ஆட்சி செஞ்சாங்கன்னு சொல்லுங்க. நல்ல அறிவோடு தானே இருக்க. முதல்ல தானே சொன்னேன் ஓயாம பதில் சொல்லுவாங்க. காலையில சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டேப்பா. மதியம் சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டேன். ராத்திரி நல்லா கொட்டி சாப்பிட்டேன். நல்லா சாப்பிட்டேன். ஏன் ஓயாம பசிச்சா ஓயாம திங்கிறீங்கல்ல, அது மாதிரி ஓயாம கேள்வி கேட்டா ஓயாம பதில் சொல்லணும். கொட்டு போடுதாம்ல உங்களுக்கு. சம்பள வீங்கையில கடுப்பு வரல, வரிப்பணத்தை வாங்கையில கடுப்பு வரல, வேஷம் போடையில கடுப்பு வரல. அம்மா, மொத்தம் 59 மன்னர்கள் ஆஞ்ச போதுமா? கலைச்சங்கத்தில் எந்த மன்னர் எந்த மன்னர் ஆட்சி வந்தார்கள்? முடத்திருமாறன் முதல் உக்கிர பெருவழி வரைக்கும் ஆட்சி செஞ்சாங்க. சாமி, எத்தனை மன்னர்கள் ஆட்சி செஞ்சாங்க? மொத்தம் 49 மன்னர்கள் ஆட்சி வந்தார்கள். போதுமா? சரி, நூல்கள் மொத்தம் எத்தனை? ஏன் கேக்குறீங்க? இதத்தான் ஏன் கேக்குறீங்க? காரணம் இல்லாம தோரணம் கட்டுவாங்களா? திருவிழான்னு ஒண்ணு நடத்தினாலதானே சாமி தோரணமே கட்டிருக்காங்க. திருவிழா இப்ப நடத்த போறேன். யாரு? நான் தான். யாருகிட்ட? உங்ககிட்ட திருவிழா நடத்த போறேன். சொல்லு. 18 நூல்கள். என்னென்ன நூல்கள்? ஏன் கேட்கீங்கன்னா சொல்லுங்க சாமி. காரணம் இல்லாம தோரணம் கட்டுவாங்க. ஐயா, இங்க திருவிழா நடத்துறாங்க, அதனால தோரணம் கட்டுறாங்க. நடத்த போறேன். நாலடியார் நான்மணி கரையை இன்னும் 40, இனிமே 40, காரணம் 40, கழவழி 40, 570, திரைமாலை 150, திருக்குறள், திருக்கடுக்கும், ஆசாகவி, சிறுபஞ்சமும், ஏழாடி கையில் என்று சொல்லக்கூடிய 18 நூல்கள் இருக்கு. அப்படி சொல்லுமா? 18 நூல்கள். ஆமா. எனக்கு ஏன் நான் ஒரு சந்தேகத்தை கேட்க போறேன். நான் திருவிழா நடத்த போறேன்னு சொன்னா, தொல்காப்பியம்னு ஒரு நூல் இருக்கு. தொல்காப்பியம் என்ற நூலிலே மொத்தம் எத்தனை அதிகாரம் இருக்கிறது? எத்தனை அதிகாரமா? நான் கவனுக்குள்ளே வச்சிருக்க புத்தகத்தை அங்கே போய் பாக்குறேன். சரி, அந்த புத்தகத்திலே மொத்தம் இயல்கள் எத்தனை இருக்குது? இயல்கள் ஏன் கேட்க தெரியுமா? அந்த புத்தகத்துல யாழை பத்தி இருக்கு. 4 யாழ். ஒவ்வொரு யாழுக்கு எத்தனை நரம்பு. அது மட்டும் இல்ல, ஒவ்வொரு மனிதனுக்குண்டான அறிவுக்குண்டான தன்மையெல்லாம் அதுல இருக்கு. ஓரறிவு, ஈரறிவு, 3 அறிவு, 4 அறிவு, 5 அறிவு, 6 இதெல்லாம் எந்த புத்தகம் இருக்கு? தொல்காப்பியம் என்ற புத்தகத்தில் இருக்கு. அதனால கேட்கிறேன், எத்தனை இயல்கள் இருக்கிறது? இயல்கள் ஒன்றறிவதுவே, உற்றறிவதுவே எல்லாம் அதுலதான். சரி, அதுல உள்ள எத்தனை பாடல் இருக்கு? பாடல் முழிக்கிற சந்தையில வித்தாடு போக சொச்சாடு முடிக்கிற ஆட்டம் போட்ட கொலவடி விடுவேன், வெட்டி துண்டுதான் போடுவேன். என்ன ஆட்டம் போட்ட சொல்லு. சரி, காப்பியங்கள் மொத்தம் எத்தனை? இதை ஏன் கேக்குறீங்க சொல்லுங்க சாமி. அதெல்லாம் காரணத்தோட கேட்கிறேன். எத்தனை காப்பியம்? 50 காப்பியம். என்ன காப்பியம்? சிலப்பதிகாரம், சீவசிந்தாமணி, வளையாபதி, குண்டலகேசி, மணிமேகலை என்று சொல்லக்கூடிய சிலப்பதிகாரம் ஒரு புத்தகம். இந்த சிலப்பதிகாரம் என்ற புத்தகத்திலே மொத்தம் எத்தனை காண்டம்? அப்படித்தான் நிக்கணும். உன்னை செக்கு மாதிரி நிக்க வச்சுட்டு போயிருவேன். நானா நினைச்சாத்தையும் செக்க ஆட்டுவேன், இல்லைன்னா செக்கு அப்படியே நிக்க. சரி, அதுல எத்தனை கதைகள் இருக்கு?
அதுலதான் ஏன் கேக்குறேன்னா கண்ணகி கோவலன் மாதவி அதுலதான் வரேன். பாண்டிய நெடுஞ்செழிய சிம்மாசனத்துல இருந்தோடைய செத்தானே கோபுரனி உடனே இருந்தாலே எல்லாம் அதுலதான் இருக்கு. அதுக்கு தான் கேக்குறேன் எத்தனை கதை இருக்கு. சரி, அதுல இருந்து ஒரு சின்ன கேள்வி கேட்கவா? அந்த புத்தகத்துல மொத்தம் எத்தனை வரிகள் இருக்கிறது? வரி 1 2 3 4 ஒவ்வொரு பக்கமா வரிகள் இருக்கும்ல, எத்தனை வரி? அது எத்தனை வரி? உங்க ஊர் உடப்பட்டியில இதுதான் சின்ன கேள்வி. சின்ன கேள்வி இல்லையா? எத்தனை வரிகள் சின்ன கேள்வி. சரி, மணிமேகலை தெரியுமா? தெரியாம இருக்கு. இந்த மேடையில என்ன ஆட்டம் போடுச்சு? யாரு? திண்டுக்கல் மணிமேகலை டான்ஸ். திண்டுக்கல் மணிமேகலையா? இந்த மேடைக்கு வராத இப்படி இப்படி யாருமே அதுவா? என்னையும் அதெல்லாம் டான்ஸியா? பல்ட்டி அடிக்கும், குடத்தை வாயில கடிக்கும். ஆத்தாடியா என்னென்ன ஆட்டம்? நீங்க சொல்ற மணிமேகலை யாரு? ஆட்டம் போட்டது இல்ல. மணிமேகலை, சிம்ரன், இந்த மாதிரி பிள்ளை எல்லாம் ஆட்டத்துல முதல்ல தாமரை, பவதாரணி இவெல்லாம் ஆட்டத்துக்கு இவெல்லாம் ஆட்டத்துக்குன்னு பேர் உணவு இந்த வழியில இந்த இப்ப வந்து சிம்ரன் இதெல்லாம் தலையில நின்றுட்டு ஆடுப்பா சாமி. இந்த மாதிரி ஆட்டம் ஒரு 6 மணிமேகலை இல்ல, 50 ஞாபகத்துல வர்ற மணிமேகலை. சொல்லு, தெரியாதா? அப்புறம் தெரியும் சொன்னீங்க. மணிமேகலை அம்மாவையா? என்ன பேக்குற? மணிமேகலைங்கிற புத்தகத்துல எத்தனை கதைகள் இருக்கு? சரி, அதுல இருந்து ஒரு சின்ன கேள்வி கேட்கவா? அதுல மொத்தம் எத்தனை வரிகள் இருக்கிறது? சரி, மனிதன் மனிதனுக்கு சொல்லப்பட்ட நூல் என்ன? வந்துருச்சு சாமி, நல்ல வேலை ஊதிய போட்டோன்னு உயிர் வந்துருச்சு. கொஞ்ச நேரம் நின்னோன்னு திருக்குறள். திருக்குறள் மொத்தம் எத்தனை திருக்குறள்? 130. நீ சொல்ல வர எனக்கு தெரியும். உனக்கு உயிர் வந்துருச்சு, நீ சொல்லிடுவேன்னு தெரியும். எத்தனை அதிகாரம்? 130. நீ சொல்லிடுவேன்னு எனக்கு தெரியும். எத்தனை பால்? நீ சொல்ல போற எனக்கு தெரிஞ்சுதானே சொல்றேன். என்னோட பால் தெரியும். அதெல்லாம் நான் கேட்கல. அதுல இருந்து ஒரு சின்ன கேள்வி கேட்கலான்னு இருக்கேன். திருக்குறளிலே மொத்தம் எத்தனை எழுத்துக்கள் இருக்கிறது? எத்தனை கேள்வி வேணாலும் கேளுங்க சாமி. அந்த சின்ன கேள்விங்கிற தாக்கல விட்டுருங்க. எத்தனை எழுத்தா திருக்குறள்? அதை விட சின்ன கேள்வியா கேட்கவா? அந்த திருக்குறள் எத்தனை சொற்கள் இருக்கிறது? சரியா? சரி, பாவம் போ, போயிட்டு போ. நம்மளுக்கு சுதிய பிடிக்கணும். நம்மளுக்கு பாவம் இந்த வண்டி வச்சிருப்போம். நாளை நடத்துறதுக்கு இப்ப நான் கேக்குறேன், நீங்க பதில் சொல்லுங்க. யாரு? நான் கேக்குறேன். கேளு, என்னமா வேணும் உனக்கு? புராணம் என்பது மொத்தம் எத்தனை சாமி? ஏன் கேக்குற? காரணம் எல்லாம் யாராச்சும் தோரணம் கட்டுவாங்களா? திருவிழா நடத்துறதுக்கு தோரணமே. நான் திருவிழா நடத்த போறேன். உங்ககிட்டதான். யாரு? நான் தான். என்ன சிப்பு? என்கிட்ட திருவிழா நடத்த போறாங்களா? நீங்க என்கிட்ட திருவிழா நடத்த போறீங்க. என்ன சாமி? ஒட்டுமொத்த ஒரு சாந்தாயா இருக்குது. ஒட்டுமொத்த திருவிழா நடத்துற ஆளை பாரு. திருவிழா என்ன? 18 புராணம் போதுமா? என்னென்ன புராணம்? மச்சம் கூர்வராக வாமனம் பிரணவம் வைணவ சைவ லிங்க பைடிகம் நாமம் கருணம் மத்தம் கருணம் மார்க்கனை ஆக்கினை பிரமாண பத்தம் மொத்தம் 18 புராணம் போதுமா? கண்ட புராணம் ஒரு புராணம் இருக்கு. இருக்க எத்தனை காண்டம்? 6 காண்டம். எத்தனை படலம்? 135 படலம். எத்தனை பாடல்கள்? 10,345 பாடல்கள். போதுமா? போதுமா? என்கிட்ட என்னைய கேள்வி கேட்டு நீங்க அசிங்கப்படுத்தி நீங்க உள்ள போய் உனக்கே தின்னுகிட்டு உட்கார. என்ன நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ல வக்கு இல்ல, ஒரு வகை தெரியல, வெக்கமா இல்ல. திருவிழா நடத்துற ஆளை பாரு. ஆள அட்வான்ஸ் திருவிழா கேன்சல் பண்ணா நாடகம் நடக்குமானே? அந்த சொல்ற திருவிழா நல்ல வேலையா போச்சு. திருவிழாவை கேன்சல் பண்ணிட்டு போறாங்க, நாடகத்தை நடத்திட்டு. ஏமா கந்த புராணத்தினுடைய கதாநாயகன் தெரியுமா? எம்பெருமான் முருகப்பெருமான். உங்க குலக்கடவுள் யாரு? எம்பெருமான் முருகப்பெருமான். யாருக்கா காவலுக்கு வந்திருக்க? எம்பெருமான் முருகப்பெருமானுக்கா. கலியுக கடவுள் யாரு? எம்பெருமான் முருகப்பெருமான். பாத்தீங்களா, நாங்கள்லாம் தெய்வங்கள், நீ எல்லாம் சாதாரண மானிட. மூச்சு விடக்கூடாது. குற்றவாளி நீ. கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லாத குற்றவாளி நீ. என்ன பாக்குற? கண்ணை நோண்டி காக்காக்கி போட்டு வந்துருவேன். சரியா? வேற என்ன வேணும்? சரி, அதை விடுங்க சாமி. கம்ப ராமாயணம் ஒரு ராமாயணம் இருக்கு. எத்தனை காண்டம்? 6 காண்டம். எத்தனை படலம்? 118 படலம். எத்தனை பாடல்கள்? 10,585 பாடல்கள். போதுமா?
போதுமா? நீங்க கேள்வி கேட்டு நான் பதில் தெரியாம நீ பேர் வாங்கிட்டு போறக்கு. ராமாயணத்துடைய கதாநாயகன் யாரு? ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி. 10 அவதார கதாநாயகன் யாரு? மகாவிஷ்ணு. காக்கும் கடவுள் யாரு? மகாவிஷ்ணு. எனது கடவுள் யாரு? மகாவிஷ்ணு. நாங்கெல்லாம் தெய்வங்கள், நீ எல்லாம் சாதாரண மானிட பிரதி. மூக்க அறுத்து கொண்டு முச்சந்தில போட்டுட்டு வந்துருவேன், சரியா? என்ன மூச்சு என்ன வேணுமோ அதை மட்டும் கேளு. பாக்குற ஒரு காவியம் இருக்கு. எத்தனை காண்டம்? 5 காண்டம். எத்தனை படலம்? 57 படலம். எத்தனை பாடல்கள்? 3100 பாடல்கள். போதுமா? போதுமா? ராவண யாரு? சிவலோகத்தில் நேரடியாக ஈஸ்வரப்பட்டவன் ராவணேஸ்வரன். நாங்கெல்லாம் தெய்வங்கள், நீங்க எல்லாம் சாதாரண மாநில பிரஜை. தோட போயிரு. என்ன ஆட்டம் போட நின்றுட்டு சண்டியர் வேஷம் போட்ட கொலை பண்றவங்க குத்துறவங்க. கிளம்பூச்சியும் புள்ள பூச்சியும் 8 காலு பூச்சியும் சுத்தரும்பையும் கொசுவையும் பூரானையும் என்கிட்ட போட்டு நான் என்னத்த பேச என்கிட்ட புராணம் பேசி இதிகாசம் பேசி இலக்கியம் பேசி நான் பேரு வாங்க. ஆமா, ஹிந்தியில கூப்பிடுறாரு. இன்னும் போகலையா? நீ இங்க ஆளை காணணும் பார்த்தா இங்க உட்காந்துட்டு போல இருக்கு. இடுப்புல வைக்கிற அப்படி லெஃப்ட் எடுமா. வேற என்ன வேணும்? முதலில் படைப்பு தொழில் திரௌபதி அரசாங்கம். சிவபெருமா. திருவிளையாடல் புராணம் ஒரு புராணம் இருக்கு. எத்தனை காண்டம்? 3 காண்டம். எத்தனை பாடல்கள்? 3363 பாடல்கள். போதுமா? என்ன சிவஞார் 5 சொந்தக்கார ஆக்கோனவனே அழிப்போனவனே. நாங்கெல்லாம் தெய்வங்கள், நீ எல்லாம் சாதாரண மானிட பிரேமி. வாடகைக்கு எடுத்து வந்திருக்கு. என்ன கேக்குறேன் சாமி? கட்ட கிட்ட கொட்ட வச்சு போயினாரே. என்னப்பா வாடகைக்கு எடுத்து வந்திருக்குங்க, கொடுங்க. என்ன வரமாட்டியா? ஏன்? ஆமா, தெலுங்குல கூப்பிடாருல. புரியுதா? இனிமே ஒரு வார்த்தை பேசக்கூடாது. பாவம் போகட்டும், மறப்போம், மன்னிப்போம். இனிமேலும் உன்னை வருத்த இருக்க கூடாது. சரி, இனிமே நல்லா நிம்மதியா போய் இன்னும் நல்லா தூங்கு. எனக்கு பிரச்சனை இல்லை. அப்பா கொஞ்ச நேரம் ஆட்சி படிக்கிற மாதிரி என்ன ஆட்டம் போட்டு விட்ட? உன்னை ஆட்சி படிக்கிறதா சும்மா இருக்க மாட்டேன் போல. நல்ல வேலைடா சாமி. இனிமேலும் உன்னை வருத்தம்னா அது நல்லா இருக்காது. அதனால இனிமேலும் வருத்த இருக்க கூடாதுங்கிற ஒரே காரணத்துக்காக நான் பாடக்கூடிய பாடல். ஒரு நிமிஷம். இந்த மேடைக்கு நிறைய தரம் வந்திருக்கோம், வருஷம் வந்திருக்கோம். அண்ணாமலை கூப்பிட்டு வந்துருவாங்க. அது நல்ல ஒரு ஆடியன்ஸ். இவ்வளவு பணியிலே உட்காந்து பாக்குறீங்கன்னா உங்களுக்கெல்லாம் முதல்ல ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் எங்க நாடக குழு சார்பா. ஏன்னா 10 நாடகம் நடிக்கலாம், 20 நாடகம் நடிக்கலாம், அது ஒரு கஷ்டமே இல்லை. வெளியில உட்காந்து ஒரு நாடகம், அதுவும் இந்த பணியில பாக்குறதுன்னா என்ன மாதவனே எவ்வளவு கஷ்டங்கிறது அங்க இருந்து பார்த்தா தான், ஒரு நாடகம் பார்த்தா தான் தெரியும். அந்த அளவுக்கு அவ்வளவு பணியிலேயே உட்காந்து நீங்க இவ்வளவு நேரம் பாக்குறீங்கன்னா உங்க எல்லாருக்கும் நாங்கெல்லாம் நன்றி கடன்பட்டவங்க எப்போதும். அதுவும் இந்த மேடை இன்னைக்கு உள்ளபடி சொல்றேன், கும்பாசத்துக்கு வச்சிருக்கேன் அந்த வருஷம் நாடகம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நல்ல அமைப்பு, நல்ல வந்தோட வரவேற்பு. அதே மாதிரி நல்ல கலைஞர்களை ஒவ்வொரு சங்கத்திலையும் தேடி தேடி எடுத்து கொண்டு வந்திருக்காங்க. எல்லாமே நல்லா இருக்கு. இன்னைக்கு எந்த குறையும் இல்லை. என்ன இவ்வளவு வரி போட்டு வருஷத்துல ஒரு நாள் இப்படி நாடகம் வைக்கிறாங்க. பெருமாள் ராஜ் யாரு, அவருடைய அனுபவம் என்ன, அவர் எத்தனை வருஷம் அந்த நாடகத்தில் இருக்காரு, என்ன இதிகாச சுடர், இலக்கிய சுடர்னு பல பட்டங்களை வாங்கினவர். அது மட்டும் இல்ல, தன்னுடைய சொந்த காசுல மாணவர்களை உருவாக்கிட்டு இருக்காரு. என்ன படிக்க வச்சு அவங்களுக்கு போக்குவரத்து காசு கொடுத்து சாப்பாடு விட்டு தங்க வச்சு பல மாணவர்கள். அந்த வகையில் ஒரு ஆசிரியர் ஜோரா கைதட்டு கொடுங்க. ஏன்னா மிருதங்க வாசிக்கிற சிங்கத்தர மச்சான ஒரு டீ கூட வாங்கி தர மாட்டாரு. அந்த வகையில அந்த அதாவது ஏன்னா வர்ற கலைஞர் அடுத்த வர ஜெனரேஷன் கஷ்டப்படக்கூடாது, நம்ம பட்ட கஷ்டம் அந்த பிள்ளைகள் படக்கூடாதுன்னு அவங்களுக்கு அவருடைய காசை செலவு பண்ணி படிக்க வைக்கிறார். அந்த வகையில ஒரு பெரிய ஆசிரியர். அவருடைய திறமை என்ன, தகுதி என்ன, உலகம் அறிந்த ஒரு நாரதர். எப்படின்னா இந்த யூடியூப் அண்ணன் மாதவன் மாதிரி இவங்க மூலமா உலகத்தில் உள்ள அனைத்து தமிழர்களும் இந்த நாடகத்தை பாக்குறாங்க. அந்த வகையில ஒரு உலகம் அறிந்த ஒரு நாரதர், நல்லா பேசக்கூடியவர், திறமையான ஆளு, பல வருஷங்கள் அனுபவம் உள்ள ஆளு, நல்லா படிச்சவர்.
இப்படி ஒரு திறமையான ஆளு நாரதர் கூடையில அண்ணன் அண்ணாமலைன்னு அதுக்கு தக்கன ஸ்ரீபாட்டு வள்ளியை போட்டிருக்கணும். ஒரு சின்ன பிள்ளைய கொண்டாந்து விட்டு அதை 4 பாட்டை பாடிட்டு 2 ஆட்டம் ஆடிட்டு போறதுக்கு நாடகம் இல்லை. ஏன்னா இந்த மேடை எவ்வளவு பேர் வந்த மேடை, மாபெரும் மலைகள்லாம் வந்த மேடை. அப்படி இடத்துல இப்படி ஒரு சின்ன பிள்ளைய கொண்டாந்து போட்டு, ஏன்னா இவ்வளவு கலைஞர்களை தேர்ந்தெடுத்து போடையில இவ்வளவு செலவு பண்ணி ஒரு நாடகம் வைக்கல, அதுக்கு தக்கன வள்ளியை போட்டு அந்த நாடகம் இன்னும் நல்லா இருந்திருக்கும். சரியா? அதே என்னுடைய உனக்கு கொம்பு சிவனார், அவர் தான் கொம்பு சிவனார். தயவு செய்து நாரதர் அவர்களை வள்ளி மிரட்ட வேண்டாம், காலை தூக்கி போட்டு கீழே அடிக்க வேண்டாம், இதெல்லாம் அவர் தான் சொன்னார். பாத்தியா, புரிஞ்சுக்கிட்டியா? உன்னை ஒண்ணும் இல்லாம ஆக்கிட்டாரா, 2 வார்த்தையில ஆக்கிட்டாரா ஒண்ணும் இல்லாம. அதுக்கு தேவை நல்ல அறிவு படிக்கணுங்கிறது. நீ எது வேணாலும் சொல்லுங்க, நான் ஏத்துக்கிறேன். தயவு செய்து நான் சொல்றது தப்பா இருந்தா நீங்க மன்னிச்சுங்க. நீங்க அதை கண்டிக்கிறதா இருந்தா மேடைகளை கொண்டு போய் அடிங்க, உதங்க, புத்தி சொல்லுங்க. உங்களுக்கு உரிமை இருக்கு, முழு உரிமை இருக்கு. இப்படி ஒரு 1000 பேர் 2000 பேர் உலக மக்களே நாடகமா இருக்கக்கூடிய இந்த தருணத்துல அவங்க மனசு கஷ்டப்படுற மாதிரி, வேதனைப்படுற மாதிரி, அசிங்கப்படுத்துற மாதிரி இப்படி ஒரு சில வார்த்தைகளை சொல்லும் போது அவங்க மனசு என்ன பாதிக்கும்ங்கிறது எனக்கு தெரியும். தயவுசெய்து இந்த வார்த்தைகளை தவிர்த்து விட்டு புத்தி சொல்ற மாதிரி இருந்தா மேடைகளை சொல்லுங்க, ஏதாவது அறிவுரை சொல்ற மாதிரி தான் மேடைகளை சொல்லுங்க. வெளியில வச்சு அசிங்கப்படுத்துற மாதிரி வார்த்தைகளை சொல்லாதீங்க, மனசு கஷ்டப்படும். இந்த வார்த்தையை சொன்னா அவங்க மனசு வேதனைப்படும், கஷ்டப்படுங்க, எனக்கு நல்லாவே தெரியும். அதை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும், நீ பேசாதீங்க அப்படி பத்தி. இல்ல ஒரு விஷயம், நீங்க அதை புரிஞ்சுக்கிட்டீங்க அது போதும். இல்லனே நீங்க இதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அது போதும், அதை விடுங்க. சொன்னா அவங்க மனசு கஷ்டப்படும் எனக்கு நல்லாவே தெரியும். ஏன் இவ்வளவு பேருக்கு முன்னாடி வச்சு சொல்றேன், 500,000 பேர் இருக்கிற இடத்துல ஏன் சொல்றேன்? உள்ள கூட்டிட்டு போய் சொன்னோம்னா சின்ன பிள்ளைதான், சொன்னதை மறந்துடும், இல்லைன்னா அசால்ட்டா இருப்பாங்க. இவ்வளவு பேருக்கு முன்னாடி சொன்னாதான் நாளைக்கு போய் நம்ம படிக்கணும், அடுத்த மேடையில இந்த நாரதத்தை நம்ம நல்லா பேசி பேர் வாங்கணும் அப்படிங்கிற மனசுக்குள்ள ஒரு வைராக்கியம் வரும். அதுக்காகத்தான் இவ்வளவு பேரை வச்சுட்டு சொல்றோம். மத்தபடி அவ்வளவு கஷ்டப்படுத்துறதுக்காண்டி சொல்லல. அது நம்மோட பிள்ளை வளர்ந்து வர்றாங்க, நல்லதான் சொல்றோம். படிங்க, நல்லா படிங்க. வாழ்த்துக்கள், நன்றி. இன்னும் தெரிஞ்சுக்க வேண்டிய நிறைய இருக்கு. சந்தோஷம், சந்தோஷம். என்னமா பிரச்சனை உனக்கு? நான் உங்க பேச்சுக்கு வரலாம். அதுதான் அப்படித்தான் இருக்கணும். யாரையா இருந்தாலும் என் பேச்சுக்கிட்டு அந்த விஷயத்துல பாத்தீங்க, நல்லா பாத்தீங்களா? போதுமா? போச்சுங்க, போதும். இருக்கட்டும், இனிமேல் மறப்போம், மன்னிப்போம். போதுமா? நீங்க என்ன பாட்டு பாட்டு கூட நான் பாடுவேன். சாமி, உங்க பேச்சு வர போறேன்னா அடுத்து ஞான நிலை பாட போறேன்னு அர்த்தம் கிடையாது. நீங்க என்ன கேட்டீங்க? கண்டுபிடி கற்கட்ட முடியுமா? அது தெரியாம இருக்கு. அதுக்கு முன்னாடி என்ன கேட்டீங்க? நூல்களை பற்றி கேட்டேன். நூல்கள் என்ன கேட்டீங்க? தொல்காப்பியம். தொல்காப்பியத்துல அதுல எத்தனை அதிகாரம் கேட்டேன்? 3 அதிகாரம். அடுத்து என்ன கேட்டீங்க? அதுல எத்தனை இயல்கள்? 27 இயல்கள் இருக்கு. அடுத்து என்ன கேட்டீங்க? அது எத்தனை பாடல்கள்? 1610 பாடல்கள் உள்ளது தொல்காப்பியம் என்ற புத்தகத்திலே. போதுமா? நீ இத முதல்ல நீ சொல்லிக்க வேண்டிய. நான் சொல்லிருப்பேன். ஏன் சொல்லல? உங்களுடைய மனநிலை எப்படி இருக்கும்ன்றத பாக்கணுங்கிறதுக்காகவே நான் சொல்லாம நின்னுகிட்டு இருந்தேன் இவ்வளவு நேரம். புரியுதா? கிண்டல் பண்ணியா நீ? பதில சொல்லுன்னு சொன்னா கலிவ கடவுள் யாரு? முருகப்பெருமான். இங்க எதுக்காக வந்திருக்க? முருகப்பெருமானுக்காக. யாருக்காக வந்திருக்க? முருகப்பெருமான். முருகப்பெருமான், முருகப்பெருமான், முருகப்பெருமான். நீங்களே அப்பேற்பட்ட முருகப்பெருமானுக்கு கோயில் கட்டுறோம். கட்டுறீங்க. அப்பேற்பட்ட கோயில மனிதர்கள் நாங்க கட்டுறோமா இல்ல உங்க தெய்வம் வந்து கட்டுச்சா? கோயில மனிதர்கள் தான் கட்டுறாங்க. அப்ப தெய்வம் கட்டல. ஏதோ பேசுறீங்க. ஒரு தேங்காய் உடைச்சிருப்பீங்களா, அந்த கோயிலுக்கு ஒரு வெள்ளை அடிச்சிருப்பீங்களா, இல்ல ஒரு சூடம் ஏற்றிருப்பீங்களா? என்ன பேச்சு? நல்லா கேளுமா ஐயா. சொல்லுங்க. இந்த அம்மா கிட்ட இருந்து தள்ளி நிக்கிறேன்னா உங்ககிட்ட வந்து ரொம்ப தள்ளி நிக்கிறப்பா. நீ எந்த நேரம் என்ன பண்றதே தெரியல சாமி. ஏமா சொல்லுங்க. அப்ப கோயில் கட்டுற மனிதர்கள் நாங்க கட்டுறோமா இல்ல உங்க தெய்வம் வந்து கட்டுச்சா? அது வந்து மனிதர்களே கட்டுறாங்க. அப்ப தெய்வம் கட்டல. பேசுறீங்க. கழுத்தை துண்டு துண்டா வெட்டி கொண்டு போய் விட்டுறேன் பாத்துக்காங்க. சொல்லிக்கிட்டே இருக்காதம்மா. சரி, அதை விடுங்க. அடுத்து என்ன கேட்டீங்க? அடுத்து வந்து சிலப்பதிகாரம். சிலப்பதிகாரத்துல எத்தனை காண்டம்? 3 காண்டம். அடுத்து எத்தனை கதைகள்? 30 கதைகள். அதுல சின்ன ஒரு கேள்வி கேட்டீங்க. மொத்தம் அந்த புத்தகத்துல எத்தனை வரிகள் இருக்கு? இதுதான் ஊர்ல சின்ன கேள்வியா? இந்த வீட்டு வரி, தண்ணி வரி எல்லாம் ஒரு வசூல் பண்றதுனால இவருக்கு வரி கணக்கே ஓடிட்டு இருக்கு போல. 4 மாதத்துல அது முடிஞ்சு வருமா? அடுத்து நம்ம நிக்கவே கூடாது முடிவு பண்ணிட்டு என்னால தொல்லை தாங்க முடியல. 5000 வரிகள் உள்ளது சிலப்பதிகாரம் என்ற புத்தகத்திலே. போதுமா? இத முதல்ல சொல்ல வேண்டிய. நான் சொல்லிருப்பேன். ஏன் சொல்லல? உங்களுடைய மனநிலை எப்படி இருக்கும்ன்றத பாக்கணுங்கிறதுக்காகவே நான் சொல்லாம நின்னுட்டு இருந்தேன். பாவம் சாமி மனநிலை ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்குமா? சிலப்பதிகாரம் என்றாலே கண்ணகியும் கோவலனை வைத்து பேசுவதுதான் சிலப்பதிகாரம். மதுரையே எரிச்சாங்களே கண்ணகி. அப்பேற்பட்ட கண்ணகிக்கு சிலை வச்சிருக்காங்க. அப்பேற்பட்ட சிலைய மனிதர்கள் நாங்க வடிச்சோமா இல்ல உங்க தெய்வம் வந்து வடிச்சா?
மனிதர்கள். அப்ப தெய்வம் அடிக்கல பேசுறீங்க. மூக்கறுத்து முச்சந்தில கொண்டு போய் போட்டுருவேன். நான் தானே சொன்னேன். நீங்க அறுத்தாதான் மூக்காரு கூட நாங்க அறுத்தா இருக்காதோ? இந்த மாதிரி ஒரு நேரத்தை பழக்க மாட்டேன் நான் சொல்லிட்டேன். சரியா? சொல்லுங்க. அப்ப சிலைய மனிதர் அடிச்சமா தெய்வம் அடிச்சா? மனிதர்கள். அப்ப தெய்வம் அடிக்கல பேசுறீங்க. கண்ணை நோண்டி காக்காக்கி போட்டு வந்துருவேன். பேசாம இருங்க. சரி அதை விடுங்க. அடுத்த என்ன கேட்டீங்க? நல்ல வார்த்தையா சொல்றாருமா. என்னமா பிரச்சனை உனக்கு? என்னமா பிரச்சனை உனக்கு? என்ன கேட்டீங்க? மணிமேலே கேட்டேன். மணிமேகலை எத்தனை கதைகள்? 30 கதை. அதுல எத்தனை எத்தனை வரிகள் இருக்கு? 4755 வரிகள் உள்ளது மணிமேகலை என்ற புத்தகத்துல. போதுமா? முதல்ல நான் சொல்லிருப்பேன். ஏன் சொல்லல? உங்க மனநிலை எப்படி இருக்குன்றத பாக்கணுங்கிறதுக்காக சொல்லாம நிற்கிறேன். சாமியை கீழ் பக்கத்துக்கு தான் கூட்டி போகணுமா? அந்த அளவுக்கு பாய்ச்சி. நாளை அப்புறம் உன்னை நாடத்துக்கு நான் கூட்டி வரதா இல்லையா? ராவணேஸ்வரனை பத்தி பேசுறீங்களே. ராவணேஸ்வரன் யாரு? ஈஸ்வர பட்டம் பெற்றவர். தன்னுடைய நரம் அறுத்து சாமகான பாடி ஈஸ்வரனே மகிழ வைத்தார். அப்பேற்பட்ட சிறப்பு யாருக்கு? மனிதனுக்கு இருக்கா? தெய்வத்துக்கு இருக்கா? அப்ப தெய்வத்துக்கு பேசுறீங்க. அதுக்கு பேர் என்ன? கை. இதுக்கு பேர் என்ன? வாய். இதுக்கு பேரு கை. அதுக்கு பேரு வாய். வள்ளிநாயகம் நாரதரை கையெடுத்து வாயை புத்து கொண்டு பின்னாடி போய் நிற்கும்படி கூறுகிறார்கள். அதேதான் ஐயா. அதுக்கு பேரு அதுக்கு பேரு இதுக்கு பேரு அதுக்கு பேரு கொத்து. ஒன்னானதே பிரச்சனையே வரும். குச்ச கொளுத்தி போட்டு போயிட்டு எரிஞ்சுக்கிட்டு கிடக்கு. சத்தம் போட்டு பேசுறீங்க. என்னமா பிரச்சனை? உறவுல கடிச்சதுக்கு பாத்துக்கங்க. சரி அதை விடுங்க. அடுத்து என்ன கேட்டீங்க? மனிதன் மனிதன் சொல்லப்படுறது திருக்குறள். அப்பா இதை சொல்ல விடல சாமி. பேர் வாங்கிருவேனா? திருக்குறள் மொத்தம் எத்தனை? 1330 குறள். எத்தனை அதிகாரம்? 133 அதிகாரம். எத்தனை பால்? முப்பால். என்னென்ன பால்? அறத்துப்பால், பொருட்பால், காமத்துப்பால். திருக்குறள் எந்த ஆண்டு அச்சிடப்பட்டது? 1812ஆம் ஆண்டு அச்சிடப்பட்டது. அதுல ஒரு சின்ன கேள்வி கேட்டீங்களே, கேளுங்க. திருக்குறளிலே மொத்தம் எத்தனை எழுத்து? 42,194 எழுத்துக்கள் உள்ளது திருக்குறள் என்ற புத்தகத்திலே. போதுமா? ஏமா இந்த வரிகள் எழுத்துக்கள்லாம் உட்கார்ந்து என்னனியா? ஆமா 2 வருஷம் கொரோனா நடந்துச்சுல, அதனால உட்கார்ந்து என்ன ஆரம்பிச்சிட்டேன். இதையாவது வேலையை பார்ப்படான்னு. சரி அதுல எத்தனை சொற்கள்? 14,000 சொற்கள். போதுமா? இன்னைக்கு யார் போதுல ஜாமி உங்க போதுல முடிச்சு வந்த உடனே கார் நிப்பாட்டி தேடி வரையா பெருமாளையா இங்கிட்டு கேளு. உங்க மொத்தமே முதல்ல முடிச்சு சத்தியமா இப்படி காரை திறந்த உடனே இப்படி நடக்கும் தெரிஞ்சுட்டா முதல்ல காரை அடைச்சிக்கிட்டே என்ன இருப்பேன். சொல்லு. திருவள்ளுவர் இருக்காரு. கன்னியாகுமரியில் 133 அடியில சிலை வச்சிருக்காங்க வள்ளுவர். 133 அதிகாரம். 133 அடியில சிலை. அப்பேற்பட்ட சிலைய மனிதர்கள் நாங்க வடிச்சோமா இல்ல உங்க தெய்வம் வந்து வடிச்சா? அது மனிதர்கள் வடிச்சா. அப்ப தெய்வம் அடிக்கல. பேசுறீங்க. கொண்டருக்கு மண்டருக்கு அது புலந்துருச்சு. புரியுதா? இடுப்புல கை வைக்கிறீங்க. இடுப்ப ஒடிச்சு அடுப்புல போட்டுருவேன். ஏமா என்ன அவன்கிட்ட கேக்குறேன். நாடகத்துக்கு வர்றதுக்கு முதல்ல எதுவும் கறிக்கடையில வேணாத்தியா? கழுத்தை வெட்டுறோங்கிற, மண்டைய புழக்கிறோங்கிற, இடுப்பு வெட்டுறோங்கிற, கைய வெட்டுறோங்கிற. இங்க பாரு, வள்ளி நாய வள்ளி நாய மாதிரி பாடணும், பேசணும், நடிக்கணும், ஆடணும். வில்லி மாதிரி பாடக்கூடாது, ஆடக்கூடாது, நடிக்க கூடாது. சரியா? ஒரு நாரதர் வந்து நாரதா இருக்கிற வரைக்கும் வள்ளி வள்ளியா தாங்க இருக்கும். ஆனா ஒரு நாரதர் இப்படி ராட்சசனா மாறுறப்ப வள்ளி வில்லி ஆகுறதுல தப்பு இருக்கா? அவங்க என்ன சொல்றாங்கன்னா, என்ன சொல்றாங்க? ஒரு சண்டியர் சாமியார் ஆகலாம், இப்படி ஒரு சாமியார் சண்டியர் ஆகக்கூடாது. அதேதான். அப்படி அவங்க சொல்லலையே. அதுக்கு அதான அர்த்தம். ஏப்பா கொஞ்சம் திரும்புங்க. உன் தலையில கூட முடியலையா? வெறும் மூளையா தயா இருக்கு. எப்படிதான் யோசிப்பீரும். வள்ளுவர் இருக்காரு. வள்ளுவருடைய மனைவி பேரு தான் வாசி. வாசி என்ன பண்ணுவாங்க? போய் அனுதினமும் உரக்கணத்துல தண்ணி இறைப்பாங்க. அப்படி இறைக்கும் பொழுது வள்ளுவர் கூப்பிடுவார், வாசகி அப்படின்னு கூப்பிடுவார். உடனே அந்த அம்மா அந்த வாளியை விட்டுட்டு வரும். ஆனா அந்த வாளி தொப்பு கட்டின்னு தண்ணிக்கு வீட்டுல உள்ள தொப்ப கட்டின்னு கீழே பேச்சுல சாமியார் மாதிரியா பேசுறீங்க நீங்க? முதல்ல நாகரிகம் பேசுமா? நாகரிகமா? மரியாதை வேணுமா? அறிவு இருக்காங்க உனக்கு? அறிவு கொஞ்சம் கூட இல்லையா? ஒரு நாகரிக சபை நாகரிகம் வேணா? ஒரு மேடையிலே ஏதோ பேசணும், பேசக்கூடாது தெரிஞ்சுமா? நடுவீடு சொல்ற நீ எந்த புத்தகத்திலாவது நாளைக்கு நடுவீடு ஓர்த்து விடு உள்ளுவிடு நினைவுக்கு மட்டும் நீ சொல்லு பாப்பா. இந்த நடுவீடு ஓர்த்து விடு உள்ளுவிடு பேசுற கொள்ளு விடு. நான் பேச்சுக்கு வார்த்தை இல்லையா? எத்தனை வார்த்தைகள் இருக்கு? பேச்சு இருக்கு. நடுவீடு பேசுற நீ நடுவீடுன்னு இவ்வளவு நேரம் அழகா பதில் சொல்லிட்டு வந்து நல்லா கைதட்டு.
ஒரு சின்ன பிள்ளை இப்படி எல்லாம் பேசுதுன்னு எல்லாரும் கை தட்டினாங்க. என்ன அந்த அவர் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்ல முடியுதா? அதுக்குதான் சொன்ன வார்த்தையை விட்டுட்டோம்னா திருப்பி எடுக்க முடியாது. இலக்கியம் புராணம் இதிகாசம் எதுல இருக்கு நடுவீடு? மேடையில பேசுறதுல நாகரிகம் முக்கியம். இந்த மேடையோட இந்த பேச்சை விட்டுருங்க. அது என்ன நடுவீடு? அது கோவம் வருதா இல்லையா? நடுவீடு அவரே இருக்க வீடு எல்லாம் ஊர் ஊரா சுத்துறாரு. எனக்கு தெரியல, வீடு இல்லாதவங்க கூட தான் கோவ ரோசமெல்லாம் வரும்னு. அந்த அம்மா எனக்கு வீடு இருக்கா இல்லையான்னு கேட்டாங்க. வாயை கொடுத்து வாங்கி கட்டிக்கிட்டீங்க. வேலைய பாரியா எனக்கு தெரியும். அந்த வாலி அந்த இடத்துல நிக்க என்ன காரணம்? அவ்வளவு சிறந்த கற்புத்தன்மையுடைய வாசகி. அப்பேற்பட்ட சிறப்பு யாருக்கு இருக்கு? மனிதனுக்கு இருக்கா தெய்வத்துக்கு இருக்கா? அப்ப தெய்வத்துக்கு இல்ல பேசுறீங்க. தொலைச்சு இஷ்டத்துக்கு பேசுறீங்க, அப்படி பேசுறீங்க, அதுக்கு பேச்சு பேசுறீங்க, என்ன சொல்றீங்க? பேசுறீங்க, சவுண்ட் பேசுறீங்க, அப்படி என்ன பேசுறீங்க? வள்ளிநாகம் கொஞ்சம் அமைதி. இவ்வளவு நேரம் 2 பேரும் பேசுறீங்க. நல்லா ஒருத்தர் பேச அடுத்த மறுபடியும் நீங்க பேசுங்க. 2 பேரும் பேசினா மக்களுக்கு புரியாது. உள்ளபடியே நல்ல ஞானம், நல்ல அறிவு, நல்ல குரல் வளம், என்ன நல்ல பாட்டு, நல்ல பாரம்பரிய பரதநாட்டியம், ஆண்டவன் எல்லா திறமையும் உங்கள்ட்ட கொடுத்துருக்காங்க. ஜோரா ஒரு கை தட்டுங்கண்ணே. மகிழ்ச்சியா இருக்கு. என்னன்னா நாடகத்தை வைக்கிறதோ பார்க்க வர்றதோ மக்கள் ரசிகர்கள் குறைஞ்சிக்கிட்டு வராங்க, நாடகம் வைக்கிறதும் குறையுது. உங்களை மாதிரி புதுமுகம்ட்டு நாடகம் வைக்கணும் பார்க்கணுங்கிற மாதிரி ஒரு உணர்வுகளை மக்கள்கிட்ட உண்டாக்குறீங்க. அந்த வகையில கலையை வளர்க்குறீங்க. அதுல உங்க பங்கு நிறைய இருக்கு. ரொம்ப மகிழ்ச்சி, சந்தோஷம். என்ன ஆண்டவன் உங்கள்கிட்ட எல்லாரும் குழந்தை வைக்கிறோம். எல்லா குழந்தையும் இங்க வந்து நிக்க முடியாது. அந்த கலைவாணியோட அருள் இருந்தா தான் இங்க வர முடியும். அந்த வகையில நீங்க உள்ளபடிய மனசுக்கு மகிழ்ச்சியா இருக்கு, சந்தோஷமா இருக்கு. என்ன இந்த சின்ன வயசுல இவ்வளவு திறமை ஆண்டவன் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. நல்ல பாட்டு, நல்ல ஞானம், நல்ல அழகு, மேடை பொருத்தம், எல்லாம் சுறுசுறுப்பு, என்ன எல்லாமே கொடுத்துருக்காங்க. என்ன அண்ணாமலைன்னு வந்து இந்த மாதிரி ஒரு நல்லா பேசக்கூடிய பாடக்கூடிய ஒரு சிறந்த ஒரு சின்ன வயசா இருந்தாலும் ஒரு அழகா பேசக்கூடிய ஒரு சிறந்த ஒரு தரமான ஒரு வள்ளியை போடுறப்ப அதுக்கு தக்க நாரதர் போடணும். அப்ப அந்த நாடகம் இன்னும் நல்லா இருக்கும். சரியா? சும்மா தண்ணி முடிச்சுக்கிட்டு நாடகம் பாக்குற ஆளை கொண்டாந்து நாரதருக்கு போட்டு அந்த அம்மா என்ன பேசும்? யார்கிட்ட பேசும்? ஐயா ஏன் கொஞ்ச நேரத்துக்கு இப்படி பேசக்கூடிய ஒரு நாரதர் போடல, அதுக்கு தகுந்த மாதிரி வள்ளியை போடுறது. நூண்டு பிள்ளைய போட்டு நாடத்தை கெடுத்துட்டாரு. இப்பதான் சொன்னேன், ஒரு தண்ணிய குடிச்சிட்டு வர்றதுக்குல்ல. ஏப்பா மகாராஷ்டிரா எவ்வளவு எங்கேயா இருந்து? வேலூர் ஜெயில பக்கத்துல ஏரியா. அதை விட ஏன் சாமி அப்பா உங்க மேல எனக்கு சின்ன வருத்தம். என்னம்மா உன்னை பாராட்டிதாம்மா பேசுனேன். இல்லப்பா, நீங்க நான் சொல்றது தப்பா சரியானு எனக்கு தெரியாது. ஆனா நான் சொல்றேன், நீங்க கண்டிப்பா ஏத்துக்கணும்ன்றதுக்காக சொல்லுங்க. இல்ல நீங்க புத்தி சொல்ற மாதிரி இருந்தா மேடைக்குள்ள கூட்டி கொண்டு போய் அடிங்க, உதங்க, கழுத்துல வச்சு கொள்ளுங்க, விஷத்தை வச்சு கொள்ளுங்க, என்ன வேணாலும் பண்ணுங்க, உங்களுக்கு முழு உரிமை இருக்கு. ஆனா அப்படி 500 பேர் 1000 பேர் 2000 பேர் நாடகம் பாக்குற மத்தியில ஒரு 30 ஆண்டு காலம் அனுபவம் உள்ள ஒரு நாரதரை மேடையில வச்சு நீங்க இப்படி அசிங்கப்படுத்தினீங்கன்னா அவங்களுடைய மனநிலை எப்படி இருக்குன்றத கொஞ்சம் யோசிச்சு பாத்துருந்தீங்கன்னா நான் கொஞ்சம் சந்தோஷப்பட்டுருவேன். அடி அம்மா இந்த வார்த்தையை சொன்னா அவர் மனசு வேதனைப்படும், கஷ்டப்படும் எனக்கு தெரியும். உள்ள கூட்டிட்டு போய் சொன்னா இவர் என்ன சொல்றது, நம்ம என்ன கேட்கறோம்னு ஒரு அசால்ட் வரும். இவ்வளவு பேருக்கு முன்னாடி வச்சு சொன்னாதான் சரி நாளைக்கு போடணும், நம்ம உட்கார்ந்து படிக்கணும், அடுத்த மேடையில இந்த வள்ளிக்கிட்ட பேசி பேர் வாங்கணும் அப்படின்னு மனசுக்குள்ள ஒரு வைராக்கியம் வரும். மகாராஜா சிவாஜி கணேசன் செத்துட்டாருன்னு நினைச்சேன். வந்திருக்காரா? உருவத்துல வந்திருக்காரு. நீ பார்த்தா என்னமா பிரச்சனை? இஷ்டத்துக்கு பேசுறீங்க, சௌரியத்துக்கு பேசுறீங்க, பேச்சு பேசுறீங்க, சட்டம் பேசுறீங்க, பேசுறீங்க. நீங்க என்ன பேசாலும் ஆமா சாமி போட்டு வர அங்கிருந்து அள்ளிய சொல்றீங்க. மனிதர் இல்லாம வர முடியாதுங்கிறீங்க, தேவன் இல்லாம வர முடியாதுங்கிறீங்க. மனிதர் இல்லாம தேவன் வர முடியுமா? போய் ஒரு கோயில் கட்டி பாருங்க, போய் ஒரு கும்பாபிஷேகம் வச்சு பாருங்க, போய் ஒரு சிலை வச்சு பாருங்க, போய் ஒரு காப்பு கட்டி பாருங்க, போய் ஒரு காவடி எடுத்து பாருங்க, போய் ஒரு அழகு குத்தி பாருங்க. இதெல்லாம் பண்ணி பார்த்தாலே மனிதனுடைய நிலைமை என்னன்னு தெரியும். மனிதர் இல்லாம வர முடியாதுங்கிறீங்க. நீங்க அவைபாடு என்ன சாமி தெரியுமா? பெருகு பெருகு புகழும் பெருகு புகழும் நான்மகன் படைப்பு நான்மகன கரியமா ஒன்றிய பிறந்தோர் கரியமான அலைகளும் துயின்றோர் அலைகளுடைய குறுமுனி கையில் இறக்கம் குறுமுனிய கலசத்தில் அடக்கம் கலசம் அரவின் குரதலை வாரம் அரவ உமையாரின் சிறுகரல் ஓதியம் உமைய இரவில் அடக்கம் இரவின தொண்டரில் அடக்கம் தொழில பெருமை பேசுறாங்க. வெறி நாய் கத்துற நீ என்ன வேணாலும் பேச ஏத்துக்கிறேன். ஆனால் தெய்வம் இல்லாமல் மனிதர்கள் வந்து விடுவார்கள் என்று சொல்ல மட்டும் நிச்சயமாக நீ எதிர்த்து ஏற்றுக்கொள்ள முடியாது. இந்த உலகத்துல தெய்வம் இல்லாமல் எவ்வளவு முடியுமா? இந்த உலகத்திலே முடிச்சுகளை அவிழ்த்து விட்டு மனிதர்களை உருவாக்குவோம் தெய்வம். அப்படிப்பட்ட தெய்வம் இல்லை என்றால் ஒரு மனிதன் எப்படி வாழ முடியும்? மனிதன் இல்லையே தெய்வம் இல்லை, தெய்வம் இல்லையே மனிதன் இல்லை. என்ன பாருங்க, மனிதனை கூட தெய்வத்திற்கு மனிதன் என்ன செய்யறான்? கோவிலை கட்டுறான், கும்பாபிஷேகம் வைக்கிறான், மண்டபாபிஷேகம் வைக்கிறான். அந்த ஒன்று தட்டி ஒரு நேரத்திலே பார்த்து இதுதான் கருப்புசாமி
இதுதான் அம்மன் தெய்வம், இவன் தான் சிவன், இவன் மகாவிஷ்ணு, இவன் முருகன் அப்படின்னு நம்ம உருவத்தை காட்டுவோம். மனிதர்கள் என்றால் தெய்வம் இல்லை, தெய்வம் என்றால் மனிதர்கள் என்பதை நீ முதலில் உணர வேண்டும். ஒரு மனுஷன் அடிபட்டு இருந்தா இன்னொருத்த போய் காப்பாற்றினா தெய்வமாக வந்து காப்பாற்றினே இந்த தெய்வம் என்ற வார்த்தையை சொல்கிறார். புரிஞ்சுக்க முதல்ல. இங்க பாருங்க, இந்த சபையிலே ஹார்மோனிய சக்கரவர்த்தியாக திகழக்கூடியவர் அருமையிலே கிடாத்திரையை சேர்ந்த முருகன் அவர்கள். இந்த முருகன் அவர்கள் ஹார்மோனிய வாசிக்கிறார். தலை சிறந்த தமிழகத்திலே மிக சிறந்த தலை சிறந்த ஒரு ஹார்மோனிய சக்கரவர்த்தி என்ற பேர் போல வாங்கி பேர் பெற்று வாழ்ந்தாங்க. என்ன காரணம்? தெய்வம், அவருடைய ஆசா அருள்கடாட்சம் இங்க மேடையில் அமர்ந்திருக்கிறார், இசை இசைத்துக் கொண்டிருக்கிறார். இங்க பாருங்க, நந்தியேஸ்வருடைய மத்தளம் என்று சொல்லக்கூடிய மிருதங்கத்தை சொன்னாங்க நந்தியேஸ்வரர். சாட்சாத் இந்த மிருதங்கத்துடைய இசையை அவ்வளவு அழகாக இசைக்கக்கூடிய தன்மை யாரிடத்தில் இருக்கிறது என்றால் நம்ம சிங்கத்துறை இடத்தில் அவர் தெய்வமாக அமர்ந்ததாக வாசித்துக் கொண்டிருக்கிறார். தெய்வத்தை அருள்கடாட்சார். இன்னைக்கு இல்ல நேரத்துல எங்களுடைய பழக்கம் காரைக்குடி சங்கத்திலே எங்க 2 பேருக்கு வேணும்னு வேணும்ல ஒரு இடமே இருக்கு. அது பின்னால எங்களுக்கு 2 பேரு பல இடங்களில் வெற்றி கொடி நாட்டி வந்தவர், பல பெயரும் புகழும் சம்பாதித்தவர் நந்தியேஸ்வரன் பட்டத்தோடு இந்த மிருதங்க சக்கரவர்த்தி திகழ்கிறாரே யாரு? தெய்வம். பல ரசிகர்களை தன்மைப்படுத்தியிருக்கின்றார். தெய்வம் காரணம். இங்க பாருங்க, ஆல்ரோடு சக்கரவர்த்தி நீங்க பார்த்திருப்பீங்க. எத்தனையோ பலவாத்திய மன்னர்களை 2000 சிறந்த பலவாத்திய மன்னர் என்ற பேரும் மூலம் வெற்றி கொடி நாட்டிக் கொண்டிருக்கிறார் சுயராத்தியம் வந்தவர்கள். பாருங்க, அந்த காரணம் என்ன? தெய்வத்துடைய அருள் கடாட்சம் இந்த இடத்துல இருக்கிறது. பாடல் பாடுவார், அருமையாக பேசுவார், இனிமையாக வாசிப்பார். இத்தனை தன்மை ஒருங்கி அமைந்தவர் யார் என்றால் துரைராஜன் அவர்கள். தாயின் தன்மை வழங்கக்கூடிய கூடிச்சாமி. எத்தனையோ சுவாமிகளை பார்த்திருப்பீங்க, எத்தனையோ தாரக்கலைஞர்களை பார்த்திருப்பீங்க. கூடிச்சாமிக்கு ஒரு ரசிகர் இருக்கின்றார் என்றால் அதற்கு காரணம் தெய்வத்துடைய அருள் கடாட்சம். நான் இந்த மேடையில் இருக்கிற பேர் பெருமாள் ராஜ் போட்டிருக்கு வேஷம் நாரதன் வேஷம். இந்த மேடையில் நான் நிற்கின்றேன் என்றால் எத்தனை வேதனைகளை எத்தனை சோதனைகளை தாண்டி மேடையில் நின்றிருப்பேன். அடிபட்டகள் தான் சிலையாகிறது, சோதனைக்குட்பட்ட மனிதன் தான் சாதனையாக மாறுகிறார். எத்தனை வேதனைகளையும் சோதனை தாண்டி மேடையிலே நான் நின்று கொண்டிருக்கிறேன். என்ன காரணம்? என்னை ஈண்டெடுத்த தாய் தந்தை, என்னை வளர்த்த ஆசான், இந்த மேடையிலே அலங்கரிக்கக்கூடிய இந்த ரசிக பிரமக் என்ற தெய்வங்கள் இவர் இல்லை, நான் மேடைக்கு வர முடியுமா? முதல்ல புரிஞ்சுக்கங்க. உங்க பேரு நந்தினி. நந்தினி பாட்டு பாடி, நந்தினி ஆட்டம் போட்டு, நந்தினி நீங்க பரவலாச்சாங்க யாரா பாப்பாங்களா? போட்டுக்க வேஷம் என்ன வேஷம்? வள்ளி நாயகம் என்ற தெய்வ வேஷம். இந்த தெய்வ வேஷம் உங்களுக்கு அமைந்திருக்கின்ற என்ன காரணம்? ஒரு சிலருக்கு அழகு மட்டுமே அமைந்திருக்கும், ஒரு சிலருக்கு பாடல் மட்டுமே அமைந்திருக்கும், ஒரு சிலருக்கு பேச்சு மட்டுமே அமைந்திருக்கும், ஒரு சிலருக்கு ஆட்டம் மட்டுமே அமைந்திருக்கும். ஆனால் இறைவன் உண்மை எப்படி கொடுத்திருக்கின்றான்? அழகான தோற்றம், இனிமையான பாடல், அழகான பேச்சு, நளினமான ஆட்டம், அனைத்தையும் ஒன்று கட்டி இந்த மேடையில கொடுத்திருக்கிறார் என்றால் காரணம் யாரு? தெய்வம். உன்னை ஈண்டெடுத்த தாய் தந்தை, இந்த மேடையிலே உன்னை பார்த்து அழகு பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய அனைத்து ரசிகர்கள் என்ற தெய்வங்கள் இவர்கள் இல்லை என்றால் நீ மேடைக்கு வர முடியுமா? இனிமே தெய்வம் இல்லை நான் வர முடியும், தெய்வம் இல்லாம நான் வர முடியுற வார்த்தைய இந்த மேடையோட நீ விட்டு போயிரு. சரியா? வார்த்தையா இருக்கட்டும். மனிதர்கள் சொல்றீங்க, மனிதர்கள் எழுதுற புத்தகம், புலமை எல்லாமே. இலக்கியம் என்றால் என்ன தெரியுமா? இலக்கை நோக்கி பயணிப்பது இலக்கியம். ஒரு இலக்கை நோக்கி பயணிப்பது இலக்கியம். பேர் இலக்கியம் என்றால் பெரிய புராணமோ பெரிய கதைகளோ பெரிய மன்னர்களை பற்றி பேசுவது பேர் இலக்கியம் என்றால் குறுநில மன்னர்களோ குறுங்கதையோ சிற்றனை பத்தி பேசுவது சிற்றிலக்கியம். சிற்றிலக்கியம் மொத்தம் எத்தனை? 96 சிற்றிலக்கியம். அந்த 96 சிற்றிலக்கியம் என்னென்ன சிற்றிலக்கியம்? ஐயா சாமி அது தெரியாதுப்பா. தெரியலன்னா வெக்கம் நாம ஏன் வர்ற சோத்துக்கு பிடிச்ச கேடா வந்துட்டாங்க. வந்து இதோட போயிருந்தேன். ஒரு 10 சொல்லிட்டு போமா. வேலையை பாரியா மூட்டி விட்டுட்டு 10 சொல்லிட்டு போவோம். தண்ணியை கூட குடிக்க விடல. அண்ணே நீங்க சூரிய படிக்க சாதாரணப்பட்ட ஆளா? நினைச்ச நேரம் ஈரேழு 14 லோகம் போகக்கூடியவர். அப்பா அவ்வளவு பெரிய ஆளு. உலகத்துக்கே கல்வியை கொடுக்குறோம் உங்க அம்மா கலைவாணி. அவ்வளவு பெரிய ஆளு. மகாலட்சுமி அந்த புறத்துக்கே யாருடைய அனுமதியும் இல்லாம போகக்கூடியவர். அவ்வளவு பெரிய ஆளு. உங்க தரத்துக்கு தகுதிக்கு போய் சின்ன பிள்ளைகிட்ட போய்கிட்டு அது என்ன தெரியும்? என்ன போதும், என்னை புகழ வேண்டாம். வண்டி வீடு நாங்கள வண்டி வீடு என்ன பண்ணணும்? என்ன பாட்டு எதுக்கு? பாட்டு வள்ளிட்டு பாருங்க. வள்ளி இருந்தா தானே பாடலாம். ஏன் நீங்க என்ன கேட்டீங்க? அது தெரியாம இருக்கு. அதுக்கு முன்னாடி 96 சிற்றிலக்கியம் எனக்கு தெரியாது. தெரியாது உள்ள போயிட்ட அப்படின்னு நான் சொல்லுவேன். நீங்க எதிர்பார்க்கறீங்க. அப்புறம் சாதகம் பிள்ளை தமிழ் பரணி கள்ளமிகம் அகப்பெரு கோவை ஐந்தரை சுயில் வர்க்க கோவை மும்மணி கோவை அங்கமாலை அட்டமாலை மனுராக மாலை இரட்டை மணி மாலை இணை மணி மாலை நவமணி மாலை நான்மணி
மாலை பலசந்த மாலை பன்மணி மாலை மணி மாலை புகழ்ச்சி மாலை வழக்க மாலை மேய்க்கத்தி மாலை காப்பு மாலை வேலில் மாலை வசந்த மாலை தாழ் மாலை உப்பு மாலை தானே மாலை வீர வெச்சி மாலை வெச்சி கலந்து வஞ்சி போர்க்கல் வஞ்சி வெள்ளாட்டு வஞ்சி செருக்கல் வஞ்சி காஞ்சி மாலை நொச்சி மாலை உழுகு மாலை தும்பை மாலை வாகை மாலை வாகவர மஞ்சரி என் செய்யும் தொகை நிலை செய்யும் ஒளியந்தாதி பதிற்றந்தாதி ரூட்டந்தாதி உலா உலா மடல் வளமண்டல் ஒரு ரூபா ஒரு பத்து இருபா இருபத்து கண்பட நிலை ஆட்டுப்படையில கண்பட துயிலிட பெயர் எண்ணிசை ஊரணிசை பெயர் நேரிசை ஊர் எண்ணிசை பெயர் வெண்பா தசாங்க பத்து தசாங்க தேர்தல் அரசன் பத்து நயன பத்து முல்லை பத்து பாலாதி கேசம் கேசாதிபதம் அலங்கார பஞ்சகம் தூது மங்களவழி நானா 40 தண்டகம் பதகம் சதகம் சவியர் ஊர் வாயுரை வார்த்து குளத்தி பாட்டு எழுகூட்டிருக்கை நாளிகை வெண்பா சின்னப்பு விருத்த விளக்கம் பெருங்காப்பியம் சிறுங்காப்பியம் 96 சிற்றிலக்கங்கள் போதுமா? மேடைக்கு எத்தனை வள்ளிகள் வந்திருக்கலாம், நாரதர் வந்திருக்கலாம். ஆனால் எனக்கு தெரிய 96 சிற்றிலக்கியம் சொன்ன ஒரே வள்ளிநாயகம் தாங்களாகத்தான் இருக்க வேண்டும். வாழ்க பல்லாண்டு வாழ்க வளம். நான் தான் அப்பவே சொன்னல வள்ளியம்மா சொல்லிடுவாங்கன்னு. சொல்லவே இல்லை, வேலை சரியா. உண்மையாவே ஒரு ஊருக்கு போனோம்னா உடுக்கிற பணத்தை வாங்கி நம்ம சாப்பிட்டோம்னா உடம்புல சாரணும். அது இந்த நம்ம நாட்டாச கூட இன்னைக்கு நம்மளுக்கு கான்ட்ராக்ட் நாட கூட ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கு. ஆனா இங்க நம்ம வந்திருக்கோம்னா உண்மையாவே அருமையான ஞானஸ்தர்கள் ரசிகர்கள் இவருடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு இருந்துச்சுன்னா என்றுமே நல்லா இருப்பீங்க. அருமையான தெய்வம், தெய்வத்துடைய அருட்படா சேர்ந்துனா எனக்கே நல்லா இருப்பீங்க. மிக மிக சிறந்த ஞானஸ்தர் அந்த இசைக்கலைஞர் உடைய ஆசீர்வாதத்தோட கவனம் நம்ம என்னைக்குமே பாத்துங்க. நம்ம நாடகத்துடைய அமைப்பாளருடைய ஆசீர்வாதம் என்று வேண்டும், அதுவும் உங்களுக்கு வேண்டும். எனது ஆசை என்று உண்டு வாழ்க பல்லாண்டு வாழ்க வளமுடன். இப்பதாம பெரிய மனுஷன் மாதிரி பேசுறாரு. இதுவரையிலும் புறாக்களை பற்றியும் நூல்களை பற்றியும் நாடுகளை பற்றியும் விவசாய சார்ந்ததும் இலக்கியம் சம்பந்தப்பட்டதும் இதிகாசம் சம்பந்தப்பட்டதையும் பேசி அனைத்தையும் பேசியதை புறம் கேட்டு ரசித்த அனைத்து ரசிக பெருமக்கள் முதலில் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இங்கே வந்திருக்கக்கூடிய முருகப்பெருமான் பாலமுருகனை நீங்க பாத்துருவீங்களா? அந்த பாலமுருகனே நேரடியாக வந்தார் போற அருமையான தோற்றத்தோடு அழகோடு இனிமையாக பாடுவதற்கும் பேசுவதற்கு வந்து கொண்டிருக்கின்றார் நமது ரவீந்திரன் அவர்கள். அவர்களையும் சந்திக்க வேண்டும். அவரை சந்திப்பதற்கு ஆமாம் ஐயர் வந்திருக்கிறார். அதாவது கண்ணை ஐயர் போட்டாதே நாங்கெல்லாம் ரசிச்சு பார்ப்போம். அந்த அளவுக்கு அருமையான ஐயர் சீனது நடக்கும். முருகனுக்கு அர்ச்சனை பண்றவங்க அர்ச்சனை ஜாமனை கொண்டு வந்திருக்க. இதுவரையிலும் இப்படி அழகாக ரசித்த நீங்கள் இவர்களையும் நீங்கள் இருந்து ரசித்து விட்டு செல்ல வேண்டும் என்பதற்காக நல்லவர் வரம் பார்த்து வந்தேன். எப்படிப்பட்ட மாப்பிள்ளை என்பதை நான் கூறுகிறேன் கேளுமா? அனைத்து சத்தியம் வருகிறேன். கலகம் செய்தா சென்று விட்டார். ஓட்ட ஓடுல தெரிச்சு ஆளு ஓடிட்டாரு. சரி நான் கேக்குறேன். ஏப்பா பேசிக்கிட்டே பெத்திருப்பாங்களோ? யார் நாடகரியா? பெத்துட்டு பேசி இருப்பாங்க. இப்படி ஒரு பிள்ளைய பெத்துட்டோம்ல. என்னைக்கே இருந்தாலும் முருகப்பெருமானையே திருமணம் பண்ணணும்ன்ற மிகப்பெரிய ஆசையில இருக்கேன். இந்த ஊர் பொதுமக்களுக்கும் மற்றும் இந்த அனைத்து குட்டி குட்டி பாலகர்களுக்கும் மறுகாட்சி தரட்டு நன்றி. நன்றி கலந்த வணக்கம் 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 எல்லாருக்கும் நன்றி.